வணக்கம் வள்ளல் மீடியா நேயர்களே. சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஏசு கிறிஸ்து அவர்களுடைய முகம் பதித்த மாதிரி ஷூட் ஆஃப் டூரின் அப்படிங்கிற ஒரு துணி இருக்கும். அதை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா பல கான்ட்ரவர்சிஸ் வந்து ஓடிட்டு இருக்கு. அதில் வந்து ருசிகரமான நிறைய தகவல்கள் வந்து கிடைச்சிருக்கு. பல பேர் வந்து எனக்கும் மெயில் அனுப்பியிருக்கீங்க, அதில் இருக்க முகமும் உங்கள் முகமும் ஒரே சாயலில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்களை பாரியாள்கிட்ட வந்து நம்ம வந்து சந்தேகமாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம். உங்களுக்கும் அப்படி தானே தோணுது? இல்லை, ஆக்சுவலாக வந்துட்டு கேரளாவில் ஒரு ஆள் இந்த டிக்டாக் ஒருத்தர் இருப்பா. சரி, அந்த சும்மா அந்த டிக்டாக்லாம் பண்ணுற ஒரு ஆள் அவர். ஆனால் பார்க்குறதுக்கு இயேசுநாதருடைய அந்த ஃபோட்டோகிராஃபி மாதிரியே இருக்கும். எங்களை ஊழியம் பண்ண சொல்லிட்டு நீங்கள் அட்டுழியம் பண்ணிக்கிட்டாங்க. கமெண்ட்ஸ்லாம் அதுக்கு கீழே கமெண்ட்ஸ்லாம் போய் பார்த்தீங்கன்னா சிரிப்பாக இருக்கும். அது அந்த மாதிரி இந்த கிறிஸ்டியன் ஜோக்ஸ் எல்லாம் ஃபுல்லாக கீழே கமெண்ட்ல இருக்கும். பயங்கரம். அது ஆனால் சும்மா நார்மலாக ஒரு கேரளாக்காரன் சிரிப்பா இருக்கும். அதை கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. ஸோ அதுதான் எனக்கு ஞாபகம். இன்ஸ்டாகிராம் பேஜ் சிரிப்பார். 5 அப்பம் 2 மீம் அப்படின்னு ஒருத்தர் வந்து பேஜ் நடத்திட்டு இருக்கான். ஸோ சரி, ஓகே, ஜோக்ஸ் அப்பார்ட், இது வந்து ஆக்சுவலாக ஒரு நல்ல ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஃபைண்டிங்கு. குட் ஃப்ரைடே ஸ்பெஷலா? குட் ஃப்ரைடே வந்து ஒரு துக்க நாள் அப்படிங்கிறத வந்து இங்கே நம்ம பதிவு பண்ணி கொண்டு ஹாப்பி குட் ஃப்ரைடே எல்லாம் சொல்லாதீங்க. அது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ஹாப்பி குட் ஃப்ரைடே அப்படிங்கோ, ஹாப்பிலாம் குட் ஃப்ரைடே இல்லை, அது ஒரு துக்கத்தை அனுசரிக்கக்கூடிய ஒரு துக்க நிகழ்வு நாள் தான். அது அவங்க அனுசரிப்பாங்க. புனித வெள்ளி அனுசரணைகள் அப்படின்னு எதாவது வேணா சொல்லிட்டு வரலாம். வாழ்த்துக்கள் சொல்லக்கூடாது. இதுதான் விஷயம். இப்போ இந்த ஷூட் ஆஃப் டியூரின் வந்து ஒரு சர்ச்சைக்குள்ளே சிக்கியிருக்கு. அதுக்கு முன்னாடி தான் இது சர்ச்சையில் இருக்கிறது தான். ஏன்னா அது வந்து உண்மையாகவே இயேசுநாதருடைய உடம்பை சுற்றி போடப்பட்ட துணியாங்கிறது யாருக்கும் தெரியாது. அது அவ்வாறா அந்த துணி அப்படின்னு சொல்லி ரொம்ப காலமாக நம்பப்படுகிறது. எந்த காலகட்டத்திலேருந்து நம்பப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 12-13ஆம் நூற்றாண்டிலிருந்தே இந்த நம்பிக்கை இருக்குது. அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் அந்த துணியை வந்து மக்கள் வந்து தொட்டு வணங்குறது, அரசர்கள்லாம் அதை எடுத்து கும்பிட்றது, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ரொம்ப நாளாகவே இருக்குது. எங்கே இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இட்டாலியில் ஒரு 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 சர்ச்சில் வந்து அதை வந்து மெயின்டைன் பண்ணி வச்சுட்டு இருந்தாங்க, பாதுகாத்து வச்சுருந்தாங்க. ஸோ இது நிறையா கன்ஸ்பிரசி இருக்குது. அதாவது அது உண்மையான துணியா, இயேசுநாதரை சுற்றி இருக்கக்கூடிய துணியா அப்படிங்கிறது இல்லை. ஸோ முதல்ல அந்த துணியை பற்றி நம்ம பார்த்துருவோம். அந்த துணியை வந்து நான் காட்டுறேன். இதுதான் அந்த துணி. அந்த துணியை நீங்கள் பார்த்தீங்கன்னாவே, அதாவது நான் எடுத்து காட்ட மாட்டேன், இமேஜில் வந்து காட்டுறேங்க. இமேஜில் பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் அந்த துணி. அந்த துணியில் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும், நம்ம வருணுடைய முகம் பொருந்திய ஒரு உருவம் வந்து இருக்கும். ஆனால் உண்மை அதுவல்ல. வருண் தான் அந்த உருவத்தை பார்த்து தனது முகத்தை வந்து பிளாஸ்டிக் சர்ஜரி செய்திருக்கிறார். ஆமாம், அது நீங்கள் பார்த்தீங்கன்னா வருணுடைய பழைய வீடியோக்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப, அதாவது நம்ம சேனல் இல்லை, அவருடைய ஆரம்ப காலகட்ட டிவி சேனல்லாம் அவர் கொஞ்சம் நல்லா இருப்பார். அப்ப முருகர் கெட்டப்ல இருப்பேன் நானு. அதான் பாத்தீங்கன்னா வந்து சூர்யாவுக்கு லைட்டா வந்து இளைச்ச மாதிரி ஒரு ஃபேஸ்ல இருப்பாரு. நானே ஏதோ ஒரு பில்டப்காக ஸ்டார்டிங்ல ஏதோ இதெல்லாம் நான் சொல்லல, அவரே தான் சொல்லியிருப்பாரு அந்த வீடியோஸ்ல எல்லாம். நீங்க போய் பாத்தீங்கன்னாவே தெரியும். இப்ப எவனா கீழே வந்து திட்டுறதுக்கு சூர்யா ஃபேன்ஸ். ஆமா, ஏங்க சூர்யாவோட நீங்க தானே அழகு அப்படி நீங்க என்கிட்ட நிறைய முறை சொல்லியிருக்கீங்க. ஜீசஸ் ஃபேஸ் வந்துட்டேங்க. ஸோ ஒரு கணத்துல அரைஞ்சா மறு கணத்தை காட்ட போறீங்க, அவ்வளவுதானே. ஆல்ரெடி இங்க யாரோ ப்ராப்ளம். இந்த சைடு மட்டும் தழும்பு வந்துச்சு, நீங்க வாய் வச்சாலும் சொல்றோம் பாரு. நானு அந்த பக்கம் தான் தழும்பு மறைஞ்சிருச்சேங்க, அப்புறம் என்னங்க பிரச்சனை? பார்த்தீங்களா, ஒருத்தன் போட்டிருக்கான் வருணும் பாரியும் பண்ற வீடியோ பழைய வீடியோவா இல்ல புது வீடியோவா கண்டுபிடிக்கிறதுக்கு அவரோட தழும்பு வந்து பாருங்க பாக்குறாங்க. அது நல்ல ரெஃபரன்ஸ் தானுங்க. அந்த பிசியா ஏடியாங்கிற மாதிரி பாரி ஒரு கிறிஸ்தவ நம்பிக்கையில் இருக்கணும்னு சொல்றேன். எனக்கு இந்த துணி மேலாம் நம்பிக்கை இல்லை பாரு. இந்த ஷூட் ஆஃப் டூரின் இருக்குல்ல, அது மாதிரிலாம் எனக்கு ஒன்றும் நம்பிக்கை இல்லை. பட் பல பேர் நம்புறாங்க. அது போயிட்டு பார்த்து ஒரு புனித இதமா. ஏன்னா அது நீங்க சொல்றதும் கரெக்ட் தான். ஏன்னா வந்து இத்தனை ஆண்டு காலமா அந்த துணியை பாதுகாத்து வைக்கிறதுலாம் வந்து உண்மையிலேயே ரொம்ப கஷ்டமான வருது. நம்ம வீட்டுல இட்லி துணிலாம் எங்கேயோ காணாம போயிருக்கு. ஸோ ஒரு துணியை இவ்வளோ படையெடுப்புகள் இதெல்லாம் கடந்து பாதுகாத்து வைக்கிறதுங்கிறது ஒரு பெரிய ஒரு விஷயம்தான். இதுல என்னன்னா கார்பன் டேட்டிங்கும் பண்ணியிருக்காங்க அந்த துணியில. அந்த துணியை கார்பன் டேட்டிங் பண்ணி பார்த்ததுல அவங்க சொன்ன இதுவும் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து 13-14 நூற்றாண்டை சார்ந்த துணி அப்படிங்கிற மாதிரி. அதாவது 1200 to 1300 அந்த ரேஞ்சில தான் அது இருந்திருக்கணும். அப்பதான் உருவாக்கவே பட்டிருக்கு துணி வந்து அப்பதான் இருந்திருக்கணும் அப்படிங்கிற கான்செப்ட்ல சொல்லியிருக்காங்க. சிலர் என்ன சொல்றாங்கன்னா அந்த துணியில வந்து நிறைய பேட்ச் ஒர்க்லாம் இருக்கு. பேசிக்கலி என்னன்னா அந்த துணி வந்து இத்து போகும். அது இத்து போற இடத்துல வேற ஒரு இடத்துல இன்னும் கொஞ்சம் துணியை போட்டு அதை வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த துணியில இவங்க எடுத்தாங்கன்னு தெரியாது. ஸோ நிறையா இது இருக்கு. இன்னொரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா அந்த துணியை டேமேஜே பண்ணாம அந்த துணி கூடவே நூலை போட்டு வியூ பண்ணி அந்த துணியை பாதுகாத்துட்டு வந்திருக்காங்க. ஸோ அதனால புதுசா வியூ பண்ணதெல்லாம் வந்துட்டு கூட இந்த கார்பன் டேட்டிங் ரிசல்ட்ஸை வந்து பாதிக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க. ஏன்னா அது வந்து ஒரு புனித துணிங்கிறனால அது துணிக்கும் ஒரு மக்கிற ஒரு வயசு இருக்கு இல்லைங்க. ஸோ 2000 வருஷமா ஒரு துணி இருந்துச்சுன்னு சொன்னா ஸோ துணி மக்கிரும், பொடிப்படியா போயிடும். ஒன்றும் இல்லைங்க, நம்ம வீட்டு துணிலாம் இருக்குல்ல, டவல், நார்மல் டவல், காட்டன் டவல்,
இந்த தவளை வந்து நீங்க வந்து மிஞ்சி போனா 2 வருஷம் யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அது வந்து உதிர ஆரம்பிச்சிடும். மூஞ்சில தேய்ச்சிங்கன்னா மூஞ்சில எல்லாம் முடியா ஒட்டும். ஸோ இதுதான் வந்து துணியோடைய லைஃப். ஸோ எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் அந்த துணியை வச்சிருந்தீங்கனாலுமே அது வந்து டிஸ்இன்டெகிரேட் ஆகும். இவங்க என்ன சொல்றாங்க, டிஸ்இன்டெகிரேட் ஆகிற டைம்ல இவங்க என்ன பண்ணுவாங்களாம், புதுசா ஒரு கிளாத்தை வந்து அதோட போட்டு வியூ பண்ணி அதை பாதுகாத்தாங்க. அந்த பாதுகாக்கிற முறையை வந்து ஒரு 500 வருஷத்துக்கு ஒரு முறை அவங்க பண்ணிட்டே வந்தாங்கலாம் சொல்றாங்க. அதை பாதுகாத்து வச்சிருக்கிற அந்த சர்ச் வந்து அப்படிதான் கிளைம் பண்றாங்க. ஸோ அப்ப அதனால புதுசா போட்ட நூல்லாம் வந்துட்டு அதோட அந்த கார்பன் டேட்டிங் ரிசல்ட்ஸை வந்து பாதிக்கும் அப்படிங்கிறது அவங்களுடைய பாயிண்ட். சரி, ஸோ இது உண்மையா பொய்யாங்கிறது நமக்கு உண்மையிலே தெரியாது. ஆனா இப்ப இதுல என்ன சர்ச்சை அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த துணியில வந்துட்டு நிறைய முறை ஆய்வு செஞ்சிருக்காங்க. ஸோ இந்த துணியை பத்தி ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். இது என்ன நம்பப்படுகிறதுன்னு பார்க்கணும். இந்த துணி என்னன்னா, இயேசுநாதரை வந்து சிலுவையில் அரைஞ்சாங்கல்ல 2 பக்கம், அப்புறம் காலில் இது மாதிரி அது சிலுவையில் அலைஞ்சு அவருடைய உயிர் வந்து போயிருச்சுங்கிற மாதிரி நினைச்சு அவரை வந்து துணியில சுத்தி மம்மிஃபை மாதிரி துணியில சுத்தி அவர் வச்சிருப்பாங்க ஒரு இதுல. அதுக்கப்புறம் அங்கிருந்து தான் அவர் வந்து உயிர் தெரிந்து போறாரு. அப்படி உயிர் தெரிந்து போகும்போது அந்த துணிகளை வந்து அவர் இது பண்ணிட்டு அவரை உயிரோட போறாருல்ல, இதுதான் நம்பிக்கை. இப்படி அவரை சுத்தி வைக்கப்பட்ட துணி அப்படின்னு நம்பப்படுற துணி தான் இந்த ஷ்ராட் ஆஃப் டியூரின். இதுதான் இந்த இதை தான் இட்டாலியில ரொம்ப வருஷமா பாதுகாத்து வர்றாங்க. இப்ப இந்த துணியில நீங்க பாத்தீங்கன்னா, நான் காட்டினப்பே உங்களுக்கு பார்த்திருப்பீங்க, அதுல ஒரு மனித உருவத்துடைய முன்பகுதியும் அந்த மனித உருவத்துடைய பின்பகுதியும் அப்படியே பதிஞ்சிருக்கும். பதிஞ்சது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல கரைகள் எப்படி பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இயேசுநாதரோட கையில தானே சிலுவை அரைஞ்சாங்க. ஸோ இந்த கையில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரிடாமினண்டா ஒரு அழுக்குனா அது வந்து கரை, ரத்த கரை மாதிரி ஒரு கரை, அந்த கரை அதுல தெரியும். அதே போல காலில் வந்து கரை தெரியும். அப்புறம் அவரோட தலையில வந்து முள் கிரீடங்கள் வச்சாங்கல்ல, ஸோ அந்த கரையும் வந்து பார்த்தீங்கன்னா அதுல வந்து ரொம்ப விசிபிளாவே தெரியும். இதுதான் வந்து துணி. அப்ப இந்த துணியில அவருடைய ரத்தம் வந்து உள்ள இருக்குங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு. இதை வச்சுக்கிட்டு தான் சில கிறிஸ்டின் படங்கள் எல்லாம் உங்களுக்கே தெரியும், ஜீசஸ் ரீபார்ன் பண்ண வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுல இருந்து டிஎன்ஏ எல்லாம் எடுத்து பண்ற மாதிரி ஒரு படம் இருக்கு. அது படம் பேர் மறந்துட்டேன். ஆனா பட் அதுக்கு ஜீசஸா வராது, வேற ஏதோ ஒன்று சம்திங் என்னமோ வரும். அப்புறம் திரும்ப ஜீசஸ் வர மாதிரி வந்து அந்த சாத்தான உள்ளே அடக்குற மாதிரிலாம் அது ஒரு கதை போகும், ஒரு சினிமா படம். ஸோ அந்த துணி தான் இந்த துணி, சரிங்களா? ஸோ இந்த துணியை வந்து இப்போ இன்னொரு இடத்துல ஆய்வு பண்ணதுல என்ன தெரிய வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதுல நிறைய டிஎன்ஏ சாம்பிள்ஸ் கிடைச்சிருக்கு. அந்த டிஎன்ஏ சாம்பிள்ல இயேசுவோடைய டிஎன்ஏ கிடைக்குமாங்கிறது தான் அவங்களுடைய தேடல், அவரோட மரபணு. அதை வச்சு என்னங்க பண்ண போறாங்க? நீங்க சொன்ன மாதிரி ஏதாவது உருவாக்க ட்ரை பண்ண போறாங்க. என்ன அளவு பண்றாங்களோ நம்ம தெரியல. சூப்பர் நேச்சுரலா ஏதா இருக்கான்னு பார்க்க போறாங்க, என்னன்னு தெரியல. அந்த டிஎன்ஏ எல்லாம் ஆய்வு பண்ணிட்டு இருந்தாங்க. அதுல ஒரு 40% டிஎன்ஏஸ் வந்து இந்தியன் ஆரிஜின்ல இருக்கு. கிடைக்கப்பட்ட டிஎன்ஏல நிறைய இது இருக்கு. இதுல என்ன பிரச்சனைனா, என்னங்க ஒரு ஆள் தானே சுத்தினாங்க, எப்படிங்க எல்லாருக்கும் அப்படி இருக்குன்னா என்ன பிரச்சனைனா, டிஎன்ஏங்கிறது என்னன்னு பாருங்க. உங்களுடைய உமிழ்நீர்ல டிஎன்ஏ இருக்கு, உங்களுடைய வேர்வையில டிஎன்ஏ இருக்கு, உங்களுடைய தோல்ல டிஎன்ஏ இருக்கு, உங்க முடியில டிஎன்ஏ இருக்கு. இப்ப இந்த துணியை நீங்க தொட்டிங்கன்னு வைங்களேன், உங்களோட வேர்வை அந்த துணியில படும். ஸோ உங்களோட டிஎன்ஏ வந்து அந்த வேர்வை மூலியமா அந்த துணிக்குள்ள போயிடும். ஸோ அந்த போய் வழிபடுறதுக்காக நீங்க தொட்டிங்கன்னா கூட அந்த துணி போயிடும். சப்போஸ் இந்த துணியை வந்து சொன்னாங்களே இந்த நெசவு பண்ணாங்க, ஸோ அப்போ நெசவு பண்றது யாராவது ஒரு இந்தியர்கள் போய் அதை வந்து சரி செஞ்சு கொடுத்துருந்தாலும் அவங்களுடைய டிஎன்ஏ கூட அந்த துணியில போயிருக்கும். ஸோ இது எப்படி வந்துச்சுன்னா தெரியாது. ஆனா இந்த துணியில வந்து 40% வந்து இந்திய டிஎன்ஏ இருக்குன்னு சொன்ன உடனே இன்டர்நெட் ஃபுல்லா இது பரவி உடனே என்னன்னா, இயேசுநாதர் வந்து ஒரு இந்தியன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இன்ஃபேக்ட் பிஜேபிக்கு இது ஒரு பெரிய கொண்டாட்டம். இயேசுநாதர் வந்து ஒரு இந்தியன். இன்னொரு தரப்பு பிஜேபி என்ன பண்ணிட்டாங்கன்னா, இயேசுநாதரே கிடையாதுங்க, அது விஷ்ணு தான், விஷ்ணு மகாத்மா தான் அது அப்படிங்கிற மாதிரி. புத்தர் எப்படி சப்பார்டினேட்டா சேர்த்தாங்களோ அதே மாதிரி இயேசுநாதரையும் சப்பார்டினேட் இன்கார்பரேட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதுதான் இப்போதைக்கு நடந்துகிட்டு இருக்குது. ஸோ இதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமா டீகோட் பண்ணி இதன் மூலமாக நாம் உணர்ந்து கொள்வது என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். சரி, ஸோ இயேசுநாதர் நாடாரா இல்லையாங்கிறதுக்கான முடிவு நம்ம இறுதியில இந்த காணொலி காட்சியோட இறுதியில வந்து நம்ம முடிவு பண்ணிடலாம், சரிங்களா? சரி, இப்ப இந்த இயேசுநாதர் வந்து என்ன ஜாக்கி சான் கோச்சுக்கு போறாருங்க. ஆமா, ஜாக்கி சானே நாடாராக இருக்கும்போது இயேசுநாதர் வந்து சொல்ல தேவையில்லை. ஸோ பேசிக்கா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த துணியை பற்றி நம்ம இப்போ ஒன்னொன்னா பார்க்கலாம். இப்போ இந்த துணி வந்து யாராலையும் கைப்பற்றப்பட்டிருக்கலாம், யாரும் வந்து அதை கையாண்டுருக்கலாம். அதனால அதில் இருக்க டிஎன்ஏல நிறைய உள்ளீடுகள் வந்திருக்குங்கிறது தான் அந்த ஆய்வு பண்ணவங்களுமே சொல்றாங்க. அதில் ரொம்ப விளக்கமாக சொல்ல வர்றது என்னன்னா, இந்த துணிக்கும் இந்தியர்களுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கும் அப்படிங்கிறதான் ஒரு பார்வையா இருக்கு. சரி,
அந்த அடிப்படையில் நம்ம இன்னும் கொஞ்சம் ஆய்வுகளை ஆழமாக தேடி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்னென்ன விஷயங்கள் தெரியுதுன்னா, இந்த துணி என்ன மெட்டீரியல், இந்த பேசிக்காக எனக்கு வந்துன்னா இது ஒருவேளை காட்டனாக இருக்குமா, இல்லை இது நம்ம இந்தியாவுடைய இதில் ஏதாவது இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அந்த துணி என்ன மெட்டீரியல் துணின்னு சொல்லி தேட ஆரம்பித்தோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா அது லெனின் அப்படிங்கிற அந்த ஒரு வகை துணியை தான் அது அந்த துணி மேக் ஆயிருக்கு. அது இல்லாமல் இந்த அதுலேயே அந்த தையல் முறைகள்லாம் இருக்குல்ல, அந்த தையல் முறைகளும் அது வேற மாதிரியான தையல் முறை. அப்போ அதை ஆய்வு செஞ்சு பார்க்கும்போது இந்த தையல் முறை வந்து இந்தியர்கள் பயன்படுத்திய தையல் முறை அல்ல. லினனே வந்து இந்தியன் சொல்றீங்களா, தையல் முறையை சொல்றீங்களா? லெனின் அந்த லெனின் கிளாத் வந்து நம்ம கிட்ட ஆரம்பத்தில் கிடையாது. சரி, நம்ம அதுக்கப்புறம் வெள்ளைக்காரன்லாம் வந்ததுக்கப்புறம் நம்ம கிட்ட அது உள்ள வந்திருக்கலாம். ஆனால் அதுக்கான அந்த நெசவு தன்மையும் அதுவும் நம்ம பயன்படுத்தியதே கிடையாது. நம்ம பருத்தியில தான் நம்ம வந்து ஸ்பெஷலிஸ்ட், பருத்தி இருக்கு நம்ம கிட்ட. இது லெனின் அப்படிங்கிறதுனால இதுக்கும் இந்தியருக்கும் சம்பந்தம் இல்லை அப்படிங்கிறது வந்து நம்ம உறுதிட்டு சொல்லலாம். அடுத்து இதோடைய தையல் முறையும் வந்து பாத்தீங்கன்னா அந்த தையல் முறையும் இது இந்திய தையல் முறையே ஒத்தது இல்லையா. சரி, ஏன்னா அதாவது அதெல்லாம் நமக்கு ரொம்ப டீட்டெயிலாக தெரியல. பேசிக்கா என்னன்னா காட்டன் வீவிங் வந்து சிம்பிள் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா காத்தெல்லாம் உள்ள வந்துட்டு போற மாதிரி காட்டன் வந்து வீவ் பண்றதா இந்திய டைப். இவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த குளிர் தாங்குற மாதிரி வந்து ரொம்ப டைட்டா வீவ் பண்ணி அதுக்கு லேயர்ஸ் போட்டு அது கிராஸா ஏதோ பண்ணுவாங்க போல, காம்ப்ளெக்ஸ் பேட்டர்ன்ல. இந்த காம்ப்ளெக்ஸ் பேட்டர்ன்ல இந்த வீவ் பண்றது வந்து இந்தியர்களுடைய வீவிங் பேட்டர்னே கிடையாதான். ஸோ இது வந்து இந்தியாவுக்கும் இந்த துணி உருவானதற்கும் தொடர்பு கிடையாது. சரி, இந்தியாவுக்கும் துணி உருவானதுக்கும் தொடர்பு இல்லை அப்படின்னா இந்த துணியில் எப்படி இந்தியர்களோட டிஎன்ஏ வந்துச்சு? இப்போ இதுதான் வந்து இன்னுமே ஒரு மேஜரான ஒரு கேள்வியா இருக்கு. அப்ப இதை இன்னும் கொஞ்சம் நம்ம எலாபரேட்டா இருக்கிற இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய தகவல் எல்லாத்தையும் எடுத்து உள்ள போட்டு அலசி பார்த்தோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் டீப்பா நம்ம போலாம். அப்ப இதை பற்றி தெரிந்து கொள்வதற்கு ரோசா பால் அப்படிங்கிற ஒரு ரோசா பால் அப்படிங்கிறது வந்து என்னன்னா ஸ்ரீநகர்ல இருக்கக்கூடிய, காஷ்மீர்ல இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுடைய ஒரு புனித தலம். ஓகேவா? இந்த ரோசா பாலை பத்தி எனக்கு அந்த பேர் மட்டும் தாங்க தெரியும், நான் சொல்லிடுறேன். ஸோ ரோசா பால் ஸ்ரீநகர்ல இருக்கு. இது வந்து எதுவா நம்பப்படுகிறதுன்னு பாத்தீங்கன்னா இது வந்து இயேசுநாதருடைய சமாதியாக நம்பப்படுகிறது. யாராலன்னா அங்க இருக்கக்கூடிய அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய காஷ்மீரிகளால இது வந்து ஈசாவுடைய நினைவிடம் அப்படின்னு சொல்லி அவங்க நம்பப்படுகிறது. அந்த நம்பிக்கை வந்து ரொம்ப வருஷமா இருக்கு. இதை மையப்படுத்தி வந்து இந்தியாவுக்கு ஒருவேளை இயேசுநாதர் ஏதோ தன்னோட வாழ்நாள்ல ஏதோ ஒரு காலகட்டத்துல வந்துட்டு போயிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு தியரி வந்து இருக்கு. அந்த தியரியோடைய 2வது பார்ட்டு தான் இந்த ரோசா பால் வந்து, அதாவது என்னன்னா இயேசுநாதர் அங்க உயிர் பெற்றாருன்னு சொல்றாங்கல்ல. ஸோ அவர் வந்து என்ன சொல்றாங்கன்னா அங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து அங்க அவரை பாதுகாத்து அவருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி அங்க அவருக்கு உயிருக்கு உத்தரவாதம் இல்லை, அவரை வந்து கொன்றுவாங்கங்கிற ஒரு இதனால அவரை கொண்டு வந்து கடைசியா வந்து இந்தியாவில் அவர் வாழ்ந்தாரு. அதுவும் குறிப்பா காஷ்மீர் பள்ளத்தாக்குகள்ல அவர் வந்து தன்னுடைய இறுதி காலத்தை அங்க இருக்க மக்களுக்கெல்லாம் வந்து போதனைகள்லாம் சொல்லிட்டு அங்க ஒரு மகானா இருந்துட்டு அவர் அங்க மறைஞ்சாரு அப்படிங்கிற ஒரு தியரி. அதாவது அங்க குரூசிஃபை ஆனதுக்கு அப்புறம் அவரை கொண்டு வந்து இங்க பண்ணாங்கன்ட்டு. இந்த தியரி கொஞ்சம் பெரிய தியரி. அதோடைய 2வது பாகத்தை தான் இப்போ உங்கள்கிட்ட சொன்னேன். மொதல் பாகம் என்ன அப்படின்னா இயேசுநாதருடைய அந்த பைபிள்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா அவருடைய 13 வயசுல இருந்து 30 வயசு வரைக்கும் அவருடைய வாழ்க்கை என்னங்கிறது பைபிள்ல இருக்காது. ஒரு டெம்பிளுக்கு கூட்டு போவாங்க, அங்க இருக்கிற குருமார்களோட வாக்குவாதம் பண்ணுவாப்ல, அப்புறம் வந்து வீட்டுக்குன்னு சொல்லிட்டு கூட்டு போயிருவாங்க. அதற்கப்புறம் திருப்பியும் பாத்தீங்கன்னா அந்த அடல்ட் நடுவுல இருக்க அவருடைய வாழ்க்கை வந்து காட்டப்படலை. ஸோ இந்த வாழ்க்கையை தான் மிஸ்டு பேஜஸ் ஆஃப் ஜீசஸ் லைஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காலகட்டத்தை அவர் எங்க இருந்திருப்பாருங்கிற ஒரு தேடல் வந்து பலருக்கும் இருக்கு. ஏன்னா அவர் ஒரு என்லைட்டனான ஒரு பர்சனா வந்து திரும்ப அவருடைய 30வது வயதுல வர்றாரு. அப்ப அவர் எங்கேயோ படிச்சிருக்காரு, கல்வியில அவர் சிறந்திருந்தா தான் நீங்க பேசிக்கா கடவுளுடைய இறைங்கிறதெல்லாம் வந்து நமக்கு நம்பிக்கை. ஆனா ஒரு பேசிக்கா ஒரு மனிதன் வந்து திடீர்னு வந்து அறிவாற்றல் பெறது போறதெல்லாம் வந்து லாஜிக்கல் திங்கிங்க்கு ஒத்து வருமா? புரியுதா? இப்ப நம்ம படிச்சோம்னா தான் நமக்கு அந்த அறிவு வரும். பலருடைய கூற்றுகளை உள்வாங்கி நல்ல ஒரு ஒழுக்கமான ஒரு சூழல்ல இருந்து சிந்திக்கிற தொடங்கினாதான் நமக்கு அந்த ஒரு நற்சிந்தனையும் ஒரு அறபோதனையும் வரும். அப்ப அந்த மாதிரியான சிந்தனை இயேசுநாதருக்கு இயல்பா எங்க இருந்து வரும் அப்படிங்கிறத ஒரு ஆய்வாளர் பார்வையில தான் நம்ம இதை பார்க்கணும். இது வந்து ஆன்மீக பார்வையில நம்ம இதை அப்படி பார்த்தோம்னா அதுக்கு ரீசனிங்கே இருக்காது, பேசுறதே தப்பு அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். அதனால இது வந்து ஆய்வாளர்களோட பார்வையில அப்ப அவர் எங்கேயோ அந்த டீச்சிங்ஸ் வந்து அவர் கேட்டிருக்கணும், அவர் தெரிஞ்சிருக்கணும், யாரோ அவருக்கு அதை சொல்லி கொடுத்துருக்கணுங்கிற பார்வையில தேடும் பொழுது அவருடைய டீச்சிங்ஸுக்கும் புத்த மதத்துடைய டீச்சிங்ஸ்க்கும் ரொம்ப சிமிலரா இருந்துச்சு. அன்றைய காலகட்டத்தில் இயேசுநாதர் பேசிய அந்த தத்துவங்கள் அதே காலகட்டத்தில்
ஒரு மதத்தால் பேசப்பட்டுச்சு அப்படின்னா அது வந்து புத்த மதம் தான். அதுக்கு முன்னாடியில இருந்து அதுக்கு முன்னாடி இருந்தே பேசப்பட்டு இருக்கு. இயேசுநாதர் வாழ்ந்த காலகட்டத்தில் பாசிபிளா அவர் இந்த மாதிரியான கருத்துக்களை எங்க இருந்து எடுத்திருக்கலாம் அப்படின்னா 2 விஷயம்தான். ஒன்று தான், இந்தியாக்குள்ளதான். ஒன்று தென் பகுதியில் திருக்குறள் இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம கிட்ட இருக்கு. தமிழர்களுடைய தொடர்பு ஏதாவது இருந்துச்சுன்னா இயேசுநாதருக்கு இந்த கருத்தியல் அங்கே போயிருக்கலாம். இல்லை அப்படின்னா புத்த மதம். நார்த்தில் வந்தீங்கன்னா புத்த மதம் ஸ்ட்ராங்கா இப்போ இருக்கிற காலகட்டம். கரெக்டா இயேசுநாதர் வாழ்ந்த காலகட்டமும் புத்த மதம் ரொம்ப செழிப்பா இருந்த காலகட்டம் ஒன்று. அப்ப புத்த மதத்தோட புத்தருடைய டீச்சிங்ஸ் வந்து இவருக்கு ஏதோ ஒரு லிங்க் இருந்திருக்கலாம் அப்படின்னு. அப்ப அந்த லிங்கை வச்சு தேடும்போது தான் நான் சொன்ன அந்த ரோசா பால் இதெல்லாம் உள்ள வருது. ஸோ ரோசா பால்ல இயேசுடைய சமாதி இருக்கிறதாக அங்க இஸ்லாமியர்கள் ரொம்ப வருஷமா நம்புறாங்கிறதுனால, அந்த பகுதி இஸ்லாமியர்கள் நம்புறாங்கிறதுனால ஒருவேளை இருக்குமோ. அப்ப இங்க அவரோட சமாதி இருக்குன்னா இதுதான் அவரோட சமாதின்னு அங்க ப்ரூவ் பண்ண முடியுது அப்படின்னா அவர் இங்க முன்னாடியே வந்துட்டு போயிருக்கலாம்ல. அப்ப ஏன்னா அந்த பகுதியில தான் புத்த மதம் அந்த காலகட்டத்தில் காஷ்மீர்ல புத்த மதம் வந்து அப்ப அந்த டைம்ல எல்லாம் முஸ்லீம் இஸ்லாம்லாம் இல்லை, புத்த மதம் தான் இருந்திருக்கு. ஸோ புத்த மதத்துடைய டீச்சிங்ஸை இயேசுநாதர் உள்வாங்கியிருக்கலாம்ல. அது ரிஷிங்களும் பாத்தீங்கன்னா அந்த இடங்கள்ல தான் சுத்திட்டு இருப்பாங்க. ஆமா. ஸோ அந்த பேசிக்கா இந்த தாட் ப்ராசஸ்ல தான் அவர் அங்க போயிருக்கணும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல நிறைய பேர் ஸ்பெகுலேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. இது எல்லாமே ஸ்பெகுலேஷன் தான். ஏன்னா இதுக்கான ரொம்ப ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ்லாம் எதுவும் கிடையாது. இல்ல இன்னொரு புக்ல, ஒரு பெரிய புக்ல அதுல தியரி என்னன்னா பாரு, இந்த புத்திசம்ல இருந்து கிரேக்கர்கள் இருக்காங்கல்ல, அவங்க என்ன பண்றாங்க, அதுல ஸ்கிரால்ஸ்ல ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஹீப்ரூல எல்லாம் இல்ல, அந்த ஸ்கிரால்ஸ்ல கிரேக்க மொழியில தான் ஃபர்ஸ்ட் வரும். சோ கிரேக்கத்தியவர்கள் என்ன பண்றாங்களா, அந்த புத்திசம்ல இருந்து எடுத்து இயேசுவோடல இன்கார்பரேட் பண்ணி தான் இந்த பைபிள்ல நிறைய விஷயம். அதுவும் ஒரு தியரி. அதான் இந்த மாதிரி பல தியரிகள் தான் இதுக்குள்ள இருக்கு. ஸோ இப்போ இது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. அப்போ நம்ம இந்த காஷ்மீரில் ஸ்ரீநகரில் இருக்க கூட அந்த ரோசா பாலுங்கிற அந்த மாஸ்கையும் நான் காட்டுறேன் பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் அந்த மாஸ்க். ஸோ இந்த மாஸ்கில் வந்து இயேசுவோடைய உடல் இருக்கா இல்லையாங்கிறது நமக்கு தெரியல. பட் அப்படி இருப்பதாக அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிய மக்கள் நம்புறாங்க. ஏன்னா இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் இயேசுநாதரும் ஒரு தூதர். இயேசுநாதரும் ஒரு தூதர். அப்ப ஒரு இறை தூதராக இருக்கக்கூடிய இயேசுடைய இறுதி சடங்கு செய்யப்பட்ட இடமா அது அப்படிங்கிறது நமக்கு தெரியல. அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் இந்தியாவுக்கு அவர்களுடைய இறுதி காலகட்டத்தில் அவர் வந்திருக்காருங்கிறத இதை வச்சு நம்மளால சொல்ல முடியும். இதற்கு வலு சேர்க்கிற விதமா ஒரு ரஷ்ய எழுத்தாளர், அவரோட புக்கு, அவர் ஒரு ஜேர்னலிஸ்ட், நிக்கோலஸ் நோட்டோவிச் அப்படின்னு சொல்லுவாங்க. அவரு த அன்னோன் லைஃப் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகம். அது எப்ப எழுதுனான்னு பாத்தீங்கன்னா 1894 வந்து ஒரு புத்தகம். அந்த புத்தகம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பழமையான புத்தகம் தான். அதுல அவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா திபெத்துக்கு ஒரு இடத்துக்கு போறாரு. அங்க வந்து இருக்கக்கூடிய மொனாஸ்ட்ரியில போயிட்டு அவர் ஆய்வு செய்யறாரு. அங்க ஒரு மொனாஸ்ட்ரியில அவர் அங்க இருக்க ஸ்கிரால்ஸ் எல்லாத்தையும் அங்க இருக்க புத்த பிக்குகள்கிட்ட கேட்டதாகவும், அவங்க வந்து அந்த ஸ்கிரால்ஸ்ல இருக்க விஷயங்கள்லாம் சொல்லும்போது அதெல்லாம் அவர் பதிவு பண்றாரு. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஈசா அப்படிங்கிற பேர்ல ஒரு புத்த துறவி வந்து அந்த மொனாஸ்ட்ரியில இருந்ததாகவும் அங்க அவர் படிச்சதாகவும் ஒரு ஸ்கிரால்ல வந்து மென்ஷன் ஆயிருக்குன்னு அவர் அது வந்து சொல்றாரு. அதுல அவர் என்ன அடுத்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, அவர் எந்த வயசு அப்படின்லாம் சொல்லும் பொழுது அவர் கரெக்டா 14-15 வயசு இளைஞனா இருந்து கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த 29-30 வயசு காலகட்டத்தில் அவர் அங்கேருந்து திரும்ப ஐரோப்பா நோக்கி பயணப்பட்டாருங்கிற மாதிரி குறிப்புகள் இருக்குன்னு சொல்லி இந்த புத்தகத்தில் அவர் வந்து அந்த ரஷ்ய ஜேர்னலிஸ்ட் வந்து பதிவு செஞ்சார். இதுக்கப்புறம் ரொம்ப நாளாக இது ஸ்பெகுலேட் ஆகிட்டு, அதுக்கப்புறம் ரொம்ப வருஷம் கழிச்சு திரும்ப ஆய்வாளர்கள் போயிட்டு அங்கே அந்த மொனாஸ்ட்ரிக்கு போயிட்டு அந்த மாதிரி ஸ்க்ரால்ஸ் இருக்கான்னு கேட்கும்போது அங்கே இருக்க புத்த பிக்குகள் அப்படி ஒரு ஸ்க்ரால் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டதா சொல்றாங்க. இதை வந்து நம்ப மறுப்பவர்களும் இருக்கிறார்கள், நம்புபவர்களும் இருக்கிறார்கள். நம்ப மறுப்பவர்கள் என்னன்னா பேசிக்கா வந்துட்டு இல்லைங்க இது வந்து இயேசுநாதர் இங்கே வந்துட்டு தான் பிலாசபி எடுத்துட்டு போனாருங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து ஒட்டுமொத்த கிறிஸ்டியானிட்டியோடைய பேஸையே வந்து உடைச்சிரும். அதனால வந்துட்டு வேட்டிக்கன் தலையிட்டு அந்த ஸ்க்ரால்ஸ் எல்லாம் வேட்டிகன் வந்து திருடிட்டாங்க, வேட்டிகன் அவங்களுடைய அண்டர் கிரவுண்ட் லைப்ரரி கொண்டு போயிட்டாங்கிற ஒரு தகவலும் அது சார்ந்த சில ஆதாரங்களும் திபெத்ல இருக்கு. அதாவது இந்த மாதிரி ரோமன் இதுல இருந்து ஆய்வு செய்யறேன்னு சொல்லிட்டு வந்துட்டு அங்க இருக்க ஸ்க்ரால்ஸ் எல்லாம் அங்க எடுத்து போனாங்க, அக்வேர் பண்ணிட்டு போனாங்கிறது அந்த பகுதியில இருக்கக்கூடிய சில புத்த பிக்குகள் சொல்ற தகவல். அந்த மாதிரி அக்வேர் பண்ணிட்டு போனதுல மூலச்சான்று இருக்கலாம், சரி தெரியல நமக்கு. பட் இதை வந்து 1800 இதுல நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, இவங்களுக்கும் இயேசுநாதர் இந்தியாவுக்கு வந்துட்டு போனாருங்கிறத நிறுவனங்கிற அந்த ஒரு ஒரு நோக்கம் இல்லை. இப்ப நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோம், இந்தியாவில் இருக்கோம், இந்தியாவுக்கு வந்துட்டு போனாரு அது ஒரு பெருமை அப்படிங்கிற மாதிரி சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ரஷ்யாக்காரருக்குலாம் என்ன இதுல
இந்தியாவில் வந்துட்டு போனாருன்னு சொல்ல வேண்டிய பெருமை ரசிகர் ஆய்வின் பார்வையில பார்க்க. ஸோ பேசிக்கா வந்துட்டு இன்னொன்னு, உங்களுக்கு ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி 150 வருஷத்துக்கு முன்னாடிலாம் இந்த மாதிரி இயேசுநாதருடைய இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் ஆய்வு செய்யறதே வந்து ரிஸ்கி பிஸ்னஸ். ஏன்னா கிறிஸ்டியன் இது டாமினன்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்கிற டைம்ல சொல்ல முடியாது, அவங்களுக்கு என்ன வேணாலும் ஆகலாம். அந்த டைம்ல வந்து அன்னோன் லைஃப் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட்னு புக் எழுதுறதுலாம் வந்துட்டு உண்மையிலேயே வந்துட்டு ஒரு டேரிங்கான விஷயம் தான். அப்ப அவர்கிட்ட வந்து மூலச்சான்றுகள் இருக்குங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணி தான் அவர் அந்த புக்கை எழுதியிருக்காரு. பட் அதுக்கப்புறம் வந்துட்டு இல்ல அது வந்து ஸ்பெகுலேஷன் தான், அது வந்து அப்படி இல்லை, அங்க இருக்க புத்த பிக்குகள் அவ்வாறு ஒரு ஸ்க்ரால் இருப்பதாக சொல்லலைன்னு சொல்லிட்டு வேட்டிகன் வந்து எண்ட் ஆஃப் சாப்டர் அதை அப்படியே மூடிட்டாங்க. ஸோ இப்போ இதை வச்சு பார்க்கும்போது இயேசுநாதர் வந்திருக்கலாம், இயேசுநாதர் போயிருக்கலாம், திரும்பவும் வந்திருக்கலாம். இது வந்து இருக்கலாம்ங்கிற மாதிரியான ஒரு இன்னும் ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் நமக்கு கிடைக்கல. மேபி இருந்த எவிடன்ஸும் கூட அவங்க எடுத்துட்டு போயிட்டாங்களான்னு தெரியல நமக்கு. ஸோ இது எல்லாமே இங்க நடந்தது. ஆனா இது இப்போ நம்ம சொன்னது எல்லாமே நடந்த விஷயங்கள், இதே நம்ம சேர்த்து சொல்றோம். இப்போ சொல்ற தகவல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து கிறிஸ்தவர்களுக்கு புண்படும்படியாவோ இஸ்லாமியர்கள் புண்படி இப்படி நடந்துச்சுங்கிறத we are just discussing. நடந்துச்சுன்னு சொல்லல, நடந்திருக்கலாம். அப்படிங்கிற எழுத்தாளர்லாம் போனாரு வந்தாரு, இதெல்லாம் நடந்திருக்கு, இதெல்லாம் நடந்தது. அவங்கெல்லாம் சொன்னதை தான் நம்ம இப்போ தொகுத்து நம்ம சொல்லியிருக்கோம். சரி, இப்போ கொஞ்சம் சங்கிகளாக இருப்பவர்களுக்கு கொஞ்சம் லைட்டாக எரியும், அதனால கொஞ்சம் அந்த டிஸ்க்ளைமர் நான் சொல்லிடுறேன். எல்லா வீடியோலையும் இப்படி பண்ணா என்ன பாரு சொல்லிடுறேங்க நான். ஏன்னா ரொம்ப கொச்சுக்கிறாங்க, நம்ம ஏதாவது சொன்னோம்னா அவங்க ஹர்ட் ஆயிடுறாங்க, நமக்கு அவங்களை ஹர்ட் பண்ணுறதுக்கு கஷ்டமா இருக்குது. பாவப்பட்ட அந்த சனாதானிகளை வந்து கஷ்டப்படுத்த வேண்டாம் விரும்பலாம். சரி, இங்கே என்ன நடந்துச்சுன்னு நம்ம சொல்லிடுவோம். இப்போ கிறிஸ்டியானிட்டி இந்தியாவுக்குள்ளே எப்போ வந்துச்சுங்கிறது ஒரு பெரிய டிபேட். சரியா, இயேசுநாதர் இங்கே இந்தியாவுக்குள்ளே வந்துட்டு போயிருந்தாருன்னா அவர் காலகட்டத்திலே கிறிஸ்டியானிட்டியும் இந்தியாவுக்குள்ளே வந்திருக்கலாம்ல. பட் ஆனால் அவர் காலத்தில் வந்ததுக்கான எந்த விதமான சான்றுகளுமே இல்லை இந்தியாவில், எங்கே பார்த்தாலும் இல்லை. ஏன்னா அவர் இயேசுநாதர் சவுத்துக்கு வந்த மாதிரிலாம் எந்த மாதிரியான ஒரு தகவலோ ஒரு ஒரு ஸ்பெகுலேஷன் கூட கிடையாது. யாருமே அது மாதிரி எந்த ஒரு இடத்துல கூட ஒரு நம்பிக்கையும் கிடையாது. இயேசுநாதர் திருநெல்வேலிக்கு வரல அது சொல்லிடும். ஆனால் நார்த்தில் வந்து காஷ்மீர், இந்த திபெத், இந்த பகுதியில் அதாவது அந்த புத்திஸ்ட் மொனார்ச்சிஸ் இருந்த இடங்கள்ல அவர் வந்துட்டு போயிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஸ்பெகுலேஷன் அங்கே இருக்கு. அதை வச்சு நம்ம சொல்றோம். நம்ம ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா பூனக்கன் சித்தர்னு ஒரு சித்தரை பத்தியான குறிப்பு இருக்கு. அந்த பூனக்கன் சித்தர் ஜெயசுநாதர்னு சொல்லிட்டு இப்ப இருக்க கிறிஸ்தவர்கள் வந்து நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கிறத நீங்க கேட்டிருக்கலாம் மேபி. ஸோ அதுக்கும் சம்பந்தம் இருக்கு. இந்த பாபா படத்துல கூட இந்த மகாவதார் பாபாஜியை பார்க்க வந்தாரு அவரு, அந்த மாதிரிலாம் கூட வந்து சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் வந்து பின்னாடி நம்ம அழகா சேர்த்து சொருகி விட்டதுதான். ஸோ அதுக்கெல்லாம் எந்த ஒரு மூலச்சான்றுகளும் இல்லை. ஸோ இவங்க சொல்றவங்களுக்கு எல்லாமே மூலச்சான்றுகளும் இல்லை. ஸோ இப்போ இங்க என்ன பிரச்சனைனா, அப்ப கிறிஸ்டியானிட்டி எப்போ வந்துச்சு அப்படின்னா, ஒட்டுமொத்தமா இப்போ ஆர்எஸ்எஸ் பிஜேபியோட அஜெண்டா என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளைக்காரங்க இங்கே நம்ம இந்தியாவை அடிமைப்படுத்தும் போது ரைஸ் பேக் கன்வெர்ட்ஸ் அப்படின்னு தான் தொடர்ச்சியாக சொல்றது உண்மை. இந்த இதுக்கான காரணம் என்னன்னா, பிரிட்டிஷ் ரூல் இருக்கிற டைம்ல மேஜர் ஆஃப் த பீப்புள் வந்து கிறிஸ்டியானிட்டிக்கு கன்வெர்ட் ஆனாங்கிறது உண்மை. அதுக்கு பேசிக்கா என்னன்னா, இன்னைக்கு பிஜேபி ரூல்ல நீங்க நிறைய பேர் சங்கியா கன்வெர்ட் ஆயிருக்கீங்க. அதே கான்செப்ட் தான் அங்கேயும். கிறிஸ்டியன் ரூல் நடக்கும்போது அவங்களுக்கு ஃபேவரா இருக்கணுங்கிறதுக்காக அவங்கள மாதிரியே சரி ஒரு அதிகார வர்க்கத்துக்கு ஆதரவா இருக்கணும்னா அவன் கிறிஸ்டியானிட்டி கன்வெர்ட் ஆனா அவன் நம்மளை கொஞ்சம் மதிப்பான், நம்மளை கொஞ்சம் வேலை எல்லாம் கொஞ்சம் கொடுப்பான், படிக்க வைக்கிறான், இதெல்லாம் பண்றான். ஸோ நம்ம அங்கே கொஞ்சம் கன்வெர்ட் ஆகி அவனுக்கு சாதகமா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வாழ வழி இல்லாத நிறைய பேர், இல்லை அதிகாரம் வேணும்னு நினைக்கிற கொஞ்சம் பேர் கன்வெர்ட் ஆனாங்க. இது வந்து ரொம்ப லாஜிக்கலாக பார்த்தீங்கன்னா இஸ்லாத்துக்கும் பொருந்தும் கிறிஸ்டியானிட்டிக்கும் பொருந்தும், இதில் மாற்றுக்கிறது எனக்கு இல்லை. ஆனால் அவங்கள ரொம்ப கொச்சைப்படுத்தி ரைஸ் பேக்குன்னு சொல்றது வந்து நம்ம முன்னோர்களை நாமே வந்து இழிவுபடுத்துறதுக்கு தான். இப்போ அரிசி மூட்டைக்காக விலை போறவங்கன்னா அரிசி மூட்டைக்கு விலை போகிற அளவில் தான் இங்க இருந்த இந்துக்கள் இருந்தாங்கிற அளவுக்கு நம்ம நாமே இழிவுபடுத்திக்கிறது தான். கரெக்டா? ஸோ அதையும் நம்ம இங்கே சேர்த்து சொல்லிடுறேன். ஸோ அது இழிவுபடுத்துறது இல்லை, நம்மளுடைய மக்களுடைய இயலாமை, அவர்களுடைய போதாமைங்கிறத நம்ம இங்கே சொல்லிடுறோம். அது இம்பீரியலிசம் தான். பிரிட்டிஷ் பண்ணது இம்பீரியலிசம் தான். ரிலிஜியன் கன்வர்ஷனுக்கு பின்னாடி அந்த இம்பீரியலிசம் தான் இருந்துச்சு. இதுல எல்லாம் எனக்கு மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் கிறிஸ்டியானிட்டியே அப்போதான் உள்ள வந்துச்சு அப்படின்னு சொல்றது ஒரு பொய், ஃபால்ஸ், ஒரு பொய். கிறிஸ்டியானிட்டி ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே இந்தியாவுக்குள்ள கால் எடுத்து வச்சிருக்குங்கிறதுக்கு நமக்கு மூலச்சான்றுகள் இருக்கு. அதில் நீங்கள் தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டீங்கன்னாவே செயின்ட் தாமஸ் மவுண்டா இருக்கட்டும், செயின்ட் தாமஸ் அந்த இது இப்போ சாந்தோம் சர்ச்சு, கேரளா, இது கேரளா, இது எல்லாத்தையும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சவுத்தில் வந்து கிறிஸ்டியானிட்டியோட ப்ரெசன்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா முன்னாடி இருந்தே இருக்கு. இது இஸ்லாமும் அப்படிதான், கிறிஸ்டியானிட்டி அப்படிதான். ஆமா ஆமா. அப்போ கிறிஸ்டியானிட்டி வந்து இங்கே உள்ள இருந்துச்சுங்கிறதுக்கு இன்னும் நம்ம நிறைய ப்ரூஃப் தேடணும் அப்படின்னா ஒரு சில ப்ரூஃப்ஸ் நான் சொல்கிறேன், அதை வச்சு நம்ம இங்கே ரிலேட் பண்ணி பார்க்கலாம்.
செயின்ட் தாமஸ் இங்க வந்துட்டு போயிருக்காரு. செயின்ட் தாமஸ் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா வேற ஒண்ணும் கிடையாது, இயேசுநாதருடைய சீடர்கள்ல ஒரு முக்கியமான சீடர் அவர் செயின்ட் தாமஸ். இந்த கையில ஓட்ட கூட சொன்னீங்களே, அது அவர் தான் வந்து அவர் காட்டுவாரு ஜீசஸ். அந்த செயின்ட் தாமஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு வந்திருக்காரு. இந்தியாவுன்னு சொல்றதை விட அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு, சேர நாட்டிற்கும் பாண்டிய நாட்டிற்கும் சோழ நாட்டிற்கும் செயின்ட் தாமஸ் வந்திருக்கிறார். பாண்டிய நாட்டிற்குமா? ஆமா, செயின்ட் தாமஸ் வந்துட்டு பயணப்பட்டிருக்கிறாருங்கிறது நமக்கு மறுக்க முடியாத வரலாற்று சான்றுகளால நம்மளால நிறுவ முடியும். வெறும் செயின்ட் தாமஸ் மவுண்ட் வச்சுட்டு மட்டும் நம்ம சொல்லலை இதை. ஏன்னா சிரியன் கிறிஸ்டியன்ஸ்னு சொல்லக்கூடிய சிரியிக், அதாவது அது இப்போ சிரியன்னு சொல்றாங்களா என்னன்னு தெரியல எனக்கு, சிரியிக் கிறிஸ்டியன்ஸ்னு சொல்லுவாங்க. அவங்களுடைய மொழி வந்து சிரியிக், அதாவது மொழினா இந்த ஊர் மொழி பேசுறவங்க தான். ஆனால் அவங்களுடைய ரிலீஜியஸ் லாங்குவேஜ் வந்து லாட்டின் கிடையாது. லாட்டின் கிடையாது, அந்த சிரியக் லாங்குவேஜ் வந்து அவங்க வந்து பயன்படுத்தி இருக்கிறாங்க. இவங்களெல்லாம் தான் ரோமன் கேத்தலிக்ஸா பின்னாடி போர்ச்சுகீஸ் வந்து கன்வெர்ட் பண்றாங்க. அந்த நிகழ்வுகள்லாத்துக்கும் ஆதாரம் இருக்கு, நம்ம பேசுவோம். இன்னும் நிறைய மலையாளிஸ் வந்து சிரிய கிறிஸ்டியன் சர்ச்சஸ்லாம் இங்க இருக்கு. ஆமா இருக்கு. இது எப்படி நம்ம மூலச்சான்றோட இது பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, போர்ச்சுகீசியர்கள் வந்து கேரளாக்கு வந்தாங்கல்ல, இந்த கொல்லம் இந்த பகுதிகள்லாம் பிளாக் பேப்பருக்காக. அப்ப அவங்க இந்தியாவை கண்டுபிடிக்கிறாங்க. அவர் யாரும் இல்லை, நம்மளோட வாஸ்கோ ட காமா அவர் தான் வந்து ஏன்னா ரொம்ப அயோக்கிய பையன் வாஸ்கோ ட காமா, ரொம்ப பெரிய ஒரு அயோக்கிய பையன். அந்த அயோக்கிய பையன் தான் வந்து இந்தியாவுக்கு முதல்ல வழியை கண்டுபிடிச்சான். அவன் மட்டும் வராமல் இருந்திருந்தானா நம்ம இன்னும் கொஞ்சம் வேற மாதிரி இருந்திருக்கும் நாடு. அந்த பைபிள் வந்ததுனால தான் எல்லாமே பிரச்சனை. ஸோ வாஸ்கோ ட காமா வந்து பார்க்குறாப்புல, வாஸ்கோ ட காமாவுடைய பயணக்குறிப்பும் அவருக்கு அடுத்து வந்த, அவருக்கு அந்த சமகாலத்திலே வந்த பர்போசா, டியோரோ பர்போசான்னு சொல்லி ஒரு ஆள், அவரும் வந்து ஒரு பயணக்குறிப்பு எழுதியிருக்காரு. இதெல்லாம் போர்ச்சுகீசிய மொழியில அவங்களோட பயணக்குறிப்பு. அவங்க ரெண்டு பேருமே மென்ஷன் பண்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பகுதியில் கேரளால கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள், நாங்க வரும்போதே அவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி அதை மென்ஷன் பண்றாங்க. அவங்க வந்து சிரியக் கிறிஸ்தவர்கள் அப்படின்னும் செயின்ட் தாமஸ் கிறிஸ்டியானிட்டின்னும் அவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. செயின்ட் தாமஸின் கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொல்ற மதத்தையே அவங்க ஃபாலோ பண்ணியிருக்காங்கிறதையும் யார் சொல்றா? அந்த பர்போசாவும். எனக்கு இந்த பர்போசாங்கிற பேர் மட்டும் ஞாபகம் இருக்கு. ஏன்னா பைரேட்ஸ் ஆஃப் தி கரீபியன்ல அந்த கேப்டனோட பேர் வந்து பர்போசா, அந்த கலீம்ல பாம்பு. ஸோ அவர் பர்போசா, ஆக்டோபஸ் மூஞ்சி பர்போசா. அதே மாதிரி தான் இந்த ஆள் இருந்திருப்பாரு போல. ஸோ ஏன் நான் போர்ச்சுகீஸ் மேல வெறுப்பா சொல்றேன்னா, போர்ச்சுகீஸ்கள் ஒரு கொடுங்கோலர்கள், அவங்க ரொம்ப ஒரு அயோக்கிய பயலுக, ரவுடி பண்ணதெல்லாம் ரொம்ப பெரிய ரவுடி பயலுக தான். அந்த ரவுடி பயலுகளோட குறிப்புல கிறிஸ்தவர்கள் இங்க கேரளால இருக்காங்க, சிரிய கிறிஸ்டியன்ஸ் அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து மென்ஷன் பண்ணி அவர் வந்து சொல்லியிருக்காரு. இது ஒரு ஆதாரம் அவங்களுடைய பயணக்குறிப்புல இருந்தே நமக்கு கிடைக்குது. இதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, இன்னொரு வரலாற்று சம்பவத்தின் மூலயமா கிறிஸ்தவர்கள் அங்க முன்னாடியே இருந்தாங்கிறதையும் நம்ம வந்து இங்க ப்ரூவ் பண்ணலாம். அதுக்கு வந்து அந்த சம்பவத்தின் பேரு சைனாய்ட் ஆஃப் டயம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னடா டயம்பர்ங்கிறீங்களேன்னு நினைப்பீங்க. உதயம் பெரூர் அப்படிங்கிற ஒரு ஊரு, அந்த ஊரு கேரளால இருக்கிற அந்த உதயம் பெரூர். அந்த உதயம் பெரூருங்கிறதான் அவன் வந்து டயம்பூர்னு என்னமோ வந்து சைனாய்ட் ஆஃப் டயம்பூர் அப்படின்னு சொல்லி பேரை மாற்றி வளரி வச்சிருக்காங்க. ஸோ அந்த உதயம்பெரூருங்கிற ஊரில் என்ன நிகழ்வு நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து ஒரு சிரியக் சர்ச் ஒன்று இருந்திருக்கு. இவங்க வந்தவங்களாம் ரோமன் கேத்தலிக்ஸு. இங்கே ரோமன் கேத்தலிக்ஸை பொறுத்த வரைக்கும் இவங்க லாட்டின் பேஸ்டு, லாட்டின் மொழியில தான் இறைவனை வந்து வழிபடுவாங்க. இவங்க வந்து சிரியக் மொழியில் வந்துட்டு வழிபாட்டு முறையெல்லாம் மாறி இருக்கு இவங்க இதில். ஆனால் இவங்க வந்து வழிபடுற முறை வந்து செயின்ட் தாமஸோடைய கிறிஸ்டியன் அப்படின்னு சொல்லி தான் அவங்க தங்களை கிறிஸ்தவர்கள்னு சொல்லிக்கிறாங்க. இவங்க பிஷப்ஸ் எல்லாம் இருந்திருக்காங்க, இங்கே பிஷப்ஸ்லாம் இங்கே இருந்திருக்காங்க. அப்போ இவங்களை வந்து கன்வெர்ட் பண்ணணும்ல. எதுக்கு கன்வெர்ட் பண்ணணும்? ரோமன் கேத்தலிக்கு கன்வெர்ட் பண்ணணும். அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு சர்ச்சையே வந்து மாத்துறாங்க. எதன் அடிப்படையிலனா, ஒரு இராணுவ அதிகாரியின் தலைமையில மிரட்டி மாத்துறாங்க. அதாவது நிர்பந்திச்சு இது வந்து ரோமன் கேத்தலிக்ஸ்க்கு மாறணும்னு சொல்லி மிரட்டி மாத்துறாங்க. இந்த இதுதான் வந்து சைனாய்ட் ஆஃப் டயம்பூர்னு வரலாறுல பதிவான ஒரு நிகழ்வு. ஸோ இந்த நிகழ்வுல இருந்து நமக்கு தெரிகிற விஷயம் என்ன? இது நடந்தது வந்து பார்த்தீங்கன்னா 1599. அதுக்கு முன்னாடில இருந்து கிறிஸ்டியானிட்டி இருக்கு. ஸோ 1599ல இந்த நிகழ்வு நடக்குதுங்கிறத வச்சு நீங்க பார்க்கும்போது, அதுக்கு முன்னாடியே கிறிஸ்துவ பாப்புலேஷன் வந்து இங்கே இருந்திருக்குங்கிறது வந்து ப்ரூவ் ஆகுது. அந்த பாப்புலேஷன் தாங்கள் என்னவா அழைச்சிக்கிறாங்கன்னு பார்க்கும்போது செயின்ட் தாமஸ் கிறிஸ்தவர்கள்னு சொல்லும் பொழுது, செயின்ட் தாமஸ் கிறிஸ்தவர்களுடைய அந்த ஆரிஜின் எங்க இருந்து ஆரம்பிச்சிருக்கோம் என்னன்னு பார்க்கும்பொழுது, செயின்ட் தாமஸ் கேரளாவுக்கு வந்திருக்காரு. கேரளாலேருந்து ஒவ்வொரு இடமா டிராவல் பண்ணி போயிருக்காருங்கிறத ஹிஸ்ட்ரியும் நமக்கு தெளிவாக தெரிய வருகிறது. அந்த அடிப்படையில் நம்ம பார்க்கும்பொழுது என்னன்னா, செயின்ட் தாமஸோடைய காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயேசுநாதர் வாழ்ந்த காலத்துக்கு ஒரு 30 வருஷத்துக்கு பின்னாடின்னு வச்சுக்கோங்களேன், அவர் அந்த டைம். ஸோ இயேசுநாதர் இறந்ததுக்கு அப்புறம் அவர் அங்கேருந்து உயிர் தப்பி இங்கே வருகிறார். அவர் உயிர் தப்பி வந்து கேரளா மூலியமா தான் இங்கே உள்ள என்ட்ரு ஆகிறாரு. கேரளா மூலியமா என்ட்ரு ஆகி அப்படியே ஒவ்வொரு இடமா டிராவல் பண்ணி கடைசியாக அவர் வந்தது வந்து எங்கன்னா
நம்மளுடைய செயின்ட் தாமஸ் மவுண்ட் என்று சொல்லக்கூடிய இது. இந்த செயின்ட் தாமஸ் மவுண்ட்ல ஆக்சுவலா இருந்த ஆட்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா சமணர்கள். பாரு, எனக்கு டவுட். அதனாலதான் பாத்தீங்கன்னா சமணப்பள்ளியில அந்த சில கற்கள் இருக்கா மாதிரியே அங்கேயும் சில கற்கள்ல சில இம்ப்ரெஷன்ஸ்லாம் இருக்கும். அதை வந்து என்ன சொல்லுவாங்க, செயின்ட் தாமஸோட கால் தரலாம் சொல்லுவாங்க. பட் பேசிக்கலி அந்த சமணப்பள்ளியில கார்விங்ஸ் மாதிரியே இருக்கும். சமணப்பள்ளி தான் அது. செயின்ட் தாமஸ் வந்தப்ப சமண மதத்திற்கும், அதாவது சமணம்ங்கிறது தமிழ் சமணம், ஜெயினிசம் கிடையாது. நாட் மகாவீர் ஜெயினிசம் இல்ல, தமிழ் சமணர்கள். சரியா, தமிழ் சமணர்கள். இந்த தமிழ் சமணர்கள் வாழ்ந்த பகுதி தான் அந்த அந்த இருக்கக்கூடிய அந்த செயின்ட் தாமஸ் மவுண்ட் இருக்கக்கூடிய அந்த குன்று. அங்க வந்து இவருக்கு அடைக்கலம் கொடுத்துருக்காங்க. இவர் ஆக்சுவலா கொலை பண்றதுக்கு ஒரு குரூப் அலைஞ்சிருக்கு. கொலை பண்றதுக்கு ஒரு குரூப் வந்து செயின்ட் தாமஸை வந்து கொலை செய்யறதுக்கு ஒரு குரூப் அலைஞ்சிருக்கு. அந்த குரூப்ல இருந்து இவர் அங்கிருந்தே ஓடி ஓடி தப்பிச்சு தான் வந்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் திரும்ப இங்க கொலையும் செய்யப்படுகிறார். இந்த கதையும் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய வரலாறுகள்ல அங்கங்க குட்டி குட்டியா கிடைக்குது. அதுல இந்த செயின்ட் தாமஸ் வந்து இந்த பகுதியில செயின்ட் தாமஸ் மவுண்ட்ல இருந்த இடத்துல இருந்து தான் அவர் திரும்ப தப்பிச்சு போவார். தப்பிச்சு போகும்போது ஒரு குரூப், அது எந்த குரூப்னு நான் சொல்ல விரும்பல, நீங்க அந்த கதைகளை தேடி படித்து தெரிந்து கொள்ளுங்கள். ஒரு குரூப் காட்டி கொடுக்குது. அந்த மூலமாக அவர் வந்து படுகொலை செய்யப்படுகிறார். ஓகே, காட்டி கொடுக்கறதுனாலே ஒரு குரூப் இருக்கு, அந்த குரூப் நினைக்கிறேன். படுகொலை செய்யப்படுகிறார், அவர் இறந்துடுறாரு. சரியா, சமணர்கள் தான் அவருக்கு அடைக்கலம் கொடுத்துருந்தாங்க. சரியா, வேற ஒருத்தவங்க போய் அவரை கொல்றாங்க. அப்ப சமண மதத்திற்கும் கிறிஸ்டியானிட்டிக்கும் ஒரு பிரிட்ஜ், ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கிறத உங்களால பார்க்க முடியும். நீங்க இதனாலதான் சமண மதத்துடைய இல்ல சமண வாழ்வியலோட நிறைய தொடர்பு வந்து திருக்குறள்ல இருக்கும். திருக்குறளுக்கும் சமணத்திற்கும் நிறைய தொடர்புகள் இருக்கும். சமணத்திற்கும் செயின்ட் தாமஸ்க்கும் நிறைய தொடர்புகள் இருக்கும். இந்த ஒரு இதை வச்சுக்கிட்டு தான் திருவள்ளுவர் கிறிஸ்டியன் சொல்லி திருவள்ளுவருக்கு மதம் மாத்திர வேலையை இங்க ஒரு குரூப் பண்ணுது. பட் புரிஞ்சுக்கோங்க, சமண மதம் அதற்கு முன்பு இருந்தே கிட்டத்தட்ட அதே மாதிரியான கருத்தியலை கொண்ட ஒரு மதம் அப்படிங்கறதுனால செயின்ட் தாமஸை அவங்களால அக்செப்ட் பண்ண முடிஞ்சது. ஏன்னா ஒரே மாதிரியான இந்த க்ளோஸ் டீச்சிங்ஸ், கொள்கைகள் எல்லாமே க்ளோஸ் டீச்சிங்ஸ் இருக்கிறனால அவரை அக்செப்ட் பண்ணி அவரை பாதுகாத்து வச்சிருந்தாங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிற ஒரு விஷயம். சிலர் வந்து என்ன சொல்றாங்கன்னா, அது எல்லாமே பொய் கட்டுக்கதை, பிற்காலத்தில் வந்து கிளப்பி விட்டாங்க அப்படின்னு இதை முழுக்க நிராகரிக்கிறவங்களும் இருக்கிறார்கள். ஆனா அதை நிராகரிச்சோம்னா சில ஐரோப்பியர்கள் வருவதற்கு முன்பு இங்க இருந்த கிறிஸ்தவர்களை பற்றியான குறிப்புகள் வந்து ஒரு பெரிய இக்கா மாறும். என்னது அந்த குறிப்புகள் எப்படி சாத்தியம்? அப்ப எந்தெந்த நூற்றாண்டுகள்ல இந்த குறிப்புகள் இருக்குதுங்கிறத நம்ம பார்க்கணும். இதை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா காஸ்மோ இண்டிகோ பிளக்கேட்டஸ், எனக்கு தெரியாது என்னன்னா சொல்றீங்க, பெரிய பிளாட்டிபஸ், அதாவது காஸ்மோஸ் இண்டிகோ பிளட்டஸ்ங்கிறது தான் எனக்கு அவரை பேரை புரிஞ்சுக்கிறேன். அது எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்றதுன்னு தெரியாது. அது சம் லட்டின் பேர் போல. ஸோ அவர் ஒரு நபர். அவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பைசன்டைன் எம்பையர் சொல்லுவாங்கல்ல, அந்த பைசன்டைன் எம்பையரை சார்ந்த ஒரு பணக்கார பிஷப். அவர் வியாபாரியும் கூட, ஆனா அவர் பிஷப்பாவும் இருந்திருக்காரு போல. ஒரு பணக்கார பிஷப், அவரோட வியாபாரத்துக்காகவும் வராரு. அந்த நேரத்துல எல்லாருக்கும் அவரோட புக் எழுதுறாரு. அது வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ்டியன் டோபோகிராஃபி அப்படின்னு சொல்லி ஒரு புக் எழுதுறாரு. அதாவது என்ன அப்படின்னா, உலகம் முழுக்க இருந்த கிறிஸ்துவ மக்கள் எல்லாம் எங்கெங்க இருக்காங்கிறத பத்தி அவர் வந்து ஒரு மேப்ல வந்து அதான் கிறிஸ்டியன் டோபோகிராஃபின்னு ஒரு புக் எழுதுறாரு. அவங்களோட பழக்க வழக்கம் என்னவா இருக்கு, அவங்க எப்படி வாழ்றாங்க அப்படிங்கிற குறிப்புகளை வந்து அவர் எடுத்து எழுதுறாரு. இந்த கிறிஸ்டியன் டோபோகிராஃபியோடைய சிறப்பான தன்மை என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இது 6ஆம் நூற்றாண்டு புக்கு, 6th century புக் வந்து இது, அதாவது 6th century AD. அப்ப 6ஆம் நூற்றாண்டோட புத்தகத்துல இவர் எழுதுறதுல அவர் ரொம்ப கிளியரா மென்ஷன் பண்றாரு, தென்னிந்தியாவில் கிறிஸ்தவ மக்கள் வாழ்கிறார்கள். அப்பவே அவரும் ரொம்ப தெளிவா எழுதுறாரு. செயின்ட் தாமஸோடைய வழியை பின்பற்றி வரக்கூடிய 600 years away தாமஸ் வந்து 600 years ஓகேவா இவர் எழுதியிருக்காரு. இவர் இங்க மட்டும் எழுதல, இவர் வந்து ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய கிறிஸ்துவ பாப்புலேஷன்லாம் கூடிய அவரு பாயிண்ட் அவுட் பண்ணி யார் ஆப்பிரிக்கால யாரா இருக்காங்கன்னு. இப்போ இவர்லயும் பாத்தீங்கன்னா அவர் வந்து கிறிஸ்டியன் பிஷப்ஸ் இதெல்லாம் வந்து அந்த ஒட்டுமொத்த சிஸ்டமும் அப்படியே இங்க வந்து இருக்கு அப்படிங்கிறதையும் அவர் வந்து பதிவு பண்ணிருக்காரு. இது வந்து நமக்கு 6ஆம் நூற்றாண்டுல கிடைக்கக்கூடிய புத்தகம். இதை வந்து நீங்க வந்து மறுக்கவே முடியாது. இது லட்டின் புத்தகம், லட்டின்ல இருக்கக்கூடிய ஒரு புத்தகம். ஸோ இது வந்து ஒரு மறுக்க முடியாத சான்றாக கிறிஸ்தவ மக்கள் மதம் மாறியது வெள்ளையர்கள் காலத்துக்கு முன்னாடியே அதாவது எல்லாரும் மாறிட்டாங்கன்னு நான் சொல்லலை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுடைய முன்னோர்கள் எல்லாமே மாறிட்டாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் ஒரு பர்டிகுலர் பாப்புலேஷன், ஒரு சின்ன அளவுக்கான ஒரு பாப்புலேஷன் வந்து கிறிஸ்டியன் பிலீஃபோட நம்ம எல்லாம் நினைக்கிற இந்த பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு முன்னாடி யாரும் மாறலன்னு நினைக்கிற அந்த காலத்துக்கும் ரொம்ப முன்னாடியே
மோரார்லெஸ் வந்து ஒரு 3rd century 4th century காலகட்டத்துல எல்லாம் கூட கிறிஸ்துவர்களுடைய வருகை இங்க இந்தியாவுக்குள்ள இருந்திருக்கலாம். அப்பவே ஒரு 6ஆம் நூற்றாண்டு 5ஆம் நூற்றாண்டு காலகட்டத்திலேயே நிறைய பேர் மாறியும் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு பார்வை இப்ப இது உருவாக்குது. பேசிக்கலி நார்த் வந்து பாத்தீங்கன்னா இது இல்ல கடல்ல நம்ம பெனின்சுலா அப்படி இருக்கிறப்போ வந்து இஸ்லாம் நிறைய பழக்க வழக்கங்கள் உடை உணவு பழக்கமும் அப்படியே உள்ள வந்திருக்கு. அப்ப அது கிறிஸ்டியானிட்டியும் வந்திருக்குங்கிறது தான் பார்வை. சீ ஷோர்ல இருக்கவங்க ஈஸியா நீங்க கவனிக்கணும். இதுக்கு வந்து நீங்க மறுக்கவே முடியாது. ஏன் தெரியுமா? இப்ப செயின்ட் தாமஸ் இங்க வந்திருக்கவே மாட்டாருன்னு நீங்க சொல்லவே முடியாது. காரணம் என்னன்னா, செயின்ட் தாமஸ் வாழ்ந்த காலம் என்ன? நீங்க சொன்ன 2000 years அந்த 2000 வருஷமா, அந்த 2000 வருஷத்துக்கு முன்னாடி ரோமர்களுக்கும் தமிழர்களுக்கும் தானே பெரிய தொடர்பு இருந்துச்சு. சீ ரூட்டும் இருந்துச்சு. ஸோ அஃப்கோர்ஸ் ரோமன் நாட்டு வந்து ரொம்ப தூரம் வரணும்னா அது இந்தியா தான். அவங்களுக்கு இந்தியா தான் ஒரு சேஃப் ஹெவனா அவங்களுக்கு ஃபீல் ஆயிருக்கும். ரோமானியர்களுடைய எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸும் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா இங்க இருக்கு. இதுல இன்னொன்னு என்னன்னா, அவரை கொலை செய்தவரும் ரோமானியர்கள் தான். ரோமானியர்களுக்கு காட்டி கொடுத்தவன் தான் வேற ஆளு. சரியா? ஸோ ரோமானியர்கள் தான் அவரை தேடிட்டு வராங்க. ஸோ ரோமானியர்களுக்கு தமிழ்நாட்டுக்குள்ள முழுமையான அக்சஸ் வந்து அந்த காலகட்டத்தில் வணிக அக்சஸ் வந்துட்டு போறதுக்கான அக்சஸ் வந்து இருந்திருக்கு, தொடர்பு இருந்திருக்கு. இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அப்ப ரோமானியர்கள் ரொம்ப பேசிக்கா சொல்லணும்னா நம்ம சிகை கொற்றன் அந்த மாதிரி இந்த காலகட்டங்கள் வந்து நம்ம எகிப்துக்கு போயிருக்கோம், வந்திருக்கோம், எல்லாம் போயிட்டு சுத்திட்டு இருக்கிற காலகட்டத்துல தான் செயின்ட் தாமஸ் வந்தாலும் வந்திருக்கணும். கரெக்டா? அதே காலகட்டம் தானே அது. ஃபிளரிஷ் ஆயிட்டு இருந்துச்சு, ட்ரேடு கீடு எல்லாமே. வந்து தி பீக் ஆஃப் தமிழ் சிவிலைசேஷன் அந்த காலகட்டத்துல செயின்ட் தாமஸ் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கலாம் அப்படிங்கிறது வந்து நம்ம வேணா அதை மறுத்துக்கிட்டே இருக்கலாம், உங்களோட மதப்பற்றை வச்சுக்கிட்டு மறுக்கலாம். பட் பேசிக்கலி வந்து அதை மறுக்க வேண்டிய அவசியம் இல்லை. வந்திருக்கலாம், வந்திருக்க வாய்ப்பு இருக்கு. அஃப்கோர்ஸ் இங்கதான் புதைச்சாங்க, இங்கதான் இருக்கு, இங்கதான் அவரோட எலும்பு கூட்டு இருக்குன்னு நம்மளால சொல்ல முடியல. பட் அவருடைய டீச்சிங்ஸை ஃபாலோ பண்ணிட்டு ஒரு கிறிஸ்டியன் குரூப் இருந்துச்சுங்கிறதுக்கு 6ஆம் நூற்றாண்டுலேயே நமக்கு வந்து எவிடன்ஸ் கிடைக்கும் பொழுது இதை நம்ம எப்படி மறுத்துட்டு போறது? ஸோ இதை மறுக்க முடியாத ஒரு சான்றா இந்த புக்கு வந்து இருக்கு. இந்த கிறிஸ்டியன் டோபோகிராஃபிங்கிற புக் வந்து இருக்கு. இது மட்டும் இல்லை, ரொம்ப ஃபேமஸான எழுத்தாளராகவும் பயனராகவும் இருந்த மார்க்கோ போலோ 13ஆம் நூற்றாண்டு. அவரு இட்டாலியன் தான். ஆமா, மார்க்கோ போலோவும் தமிழ்நாட்டில் கேரளாவில் கிறிஸ்தவ பாப்புலேஷன் இருக்குதுங்கிறத அவரோட ரெக்கார்ட்ல எழுதியிருக்காரு. அவரும் அதே தான் எழுதுறாரு. ஸோ மார்க்கோ போலோ எவிடன்ஸ் இது எல்லாத்தையும் பார்த்தா 3-4 மேலே எவிடன்ஸ் நமக்கு வந்து உலக அளவுலேயே கிடைக்குது. இந்த எவிடன்ஸ் வச்சு பார்க்கும்போது இங்கே வந்த பயணிகள் எல்லாரும் சொல்றது என்னன்னா, ஒரு கிறிஸ்டியன் பாப்புலேஷன் இருந்திருக்கு, கேரளாவில் இருந்திருக்கு, தமிழ்நாட்டில் இருந்திருக்கு அப்படிங்கிறது தெளிவாக தெரிகிறது. இது வந்து சிரியக் கிறிஸ்டியன்ஸ் சொல்றாங்க. இந்த சிரியக் கிறிஸ்டியன்ஸுங்கிறது எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா, அது மிடில் ஈஸ்ட்லேருந்து. புரியுதா? மிடில் ஈஸ்ட்ல இருந்து அந்த கிறிஸ்டியன் வந்து யூரோப்பியன் கிறிஸ்டியன் கிடையாது. யூரோப்பியன் கிறிஸ்டியன்னா ரோமன் கேத்தலிக்ஸ் தான், அவங்க கிடையாது. இது சிரியக் கிறிஸ்டியன் வந்து இங்க நடந்தப்ப மிடில் ஈஸ்ட்ல இருந்து தான் இந்த கிறிஸ்துவ மதம் வந்து இங்க கேரளாக்குள்ளேயும் தமிழ்நாட்டுக்குள்ளேயும் உள்ள வந்திருக்கலாம் அப்படிங்கிறது ஒரு கணிப்பு. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது நமக்கு என்ன புரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்துவ மக்கள் என்று இன்னைக்கு நீங்க அறியப்படுற பாப்புலேஷன் வந்து இன்னைக்கு ரோமன் கேத்தலிக்ஸ் இருக்காங்க, புரொட்டஸ்டன்ட்ஸ் இருக்காங்க, இதெல்லாம் எல்லாருமே பிற்காலத்துல மத மாற்றம், அதாவது பிற்காலம்னா மதம் மாதிரி ஒரு 200 வருஷம் தான் இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கனாலும் கூட அதுல ஏதோ ஒரு சில குடும்பங்கள், ஒரு கைவிட்டு என்ற அளவுக்கான குடும்பங்கள் காலங்காலமா அப்பத்துல இருந்தே இருக்கு. சொல்ல முடியாது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இருந்தும், ஒரு 1000 வருஷமாவோ இல்ல ஒரு 1500 வருஷத்துக்கு முன்னாடியும் கூட கிறிஸ்துவ மதத்துக்கு மாறிய குடும்பங்கள் நம்மளோட கலந்து இருக்குங்கிறதையும் மறுக்க முடியாது. ஸோ இங்கே ஏற்பட்டுக்குன்னா அது இலங்கை தீவுலையும் அந்த மாதிரியான இம்பாக்ட் ஏற்பட்டிருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ மோரார்லெஸ் வந்து நம்ம வந்து ரொம்ப கனெக்டடா அந்த டைம்ல இருந்தனால கிறிஸ்டியானிட்டி வந்து அந்த காலகட்டத்தில இருந்தே உள்ள ஒரு சின்ன இன்ஃப்ளூயன்ஸ் வந்து பண்ணியிருக்கு. பெரும்பான்மையான கன்வர்ஷன் அப்போ இருக்கு நடக்கலைனாலும், ஏன்னா இங்கே அந்த ரிச்சான ஒரு லிட்ரேச்சரும் இங்கே தமிழ்நாட்டில் ஒரு ரிச்சான ஒரு கல்ச்சரும் இருந்தனால வேற ஒரு கல்ச்சரில் இன்ஸ்பயர் ஆகி மாறுறதோ இல்லை வேற ஒரு ரிலீஜனில் மாறுறதோ ரொம்ப கம்மியாக தான் நடந்திருக்கும். பட் ஒரு சின்ன கன்வர்ஷன் அங்கே நடந்திருக்குங்கிறது வந்து மறுக்க முடியாம நம்ம ஏத்துக்கிட்டு தான் ஆகும். இன்னொரு விஷயம் பாத்தீங்களா, உலகத்திலே எனக்கு தெரிஞ்சு இப்ப நீங்க சொல்ற நாலேஜ்லாம் வச்சு பார்த்தா ஆல்மோஸ்ட் எல்லா ரிலீஜன் எல்லா நம்பிக்கையும் பட்டு போல லேண்ட்னா உள்ள வந்துட்டு போயிருக்கு இந்த இடம் தான் உலகத்திலே. அதனாலதான் நம்மளால வந்து ஒரு கோஎக்ஸிஸ்ட் ஆக முடியுது, நம்மளால வந்து பிரச்சனை இல்லாம இருக்குது. ஒரு காவடி எடுக்கும்பொழுது ஒரு இஸ்லாமியரால கூட வந்து ஆட முடியுது. புரியுதா? அப்படி ஒரு வீடியோ பார்த்தேன் நான். ஒருத்தர் காவடி எடுத்து ஆடுறாரு, ஒரு இஸ்லாமியர் கூட வந்து ஆடுறாரு. இந்த ஒரு நல்லிணக்கம் தான் நமக்கு தேவை. அவங்க ரிலிஜியன் ஐடென்டிட்டி அவங்கவுங்களுக்கு, ஆனால் அட் த சேம் டைம் நம்ம எல்லாரையும் கொண்டாடணும். இவங்களுடைய வழிபாடு வந்து சாத்தான் வழிபாடு, இவங்க வழிபாடு வந்து நரகத்துக்கு வழியிடும்லாம் இந்த உட்காந்து பேசிட்டு இருக்கவங்களை மட்டும் மிதிங்க, விரட்டி விடுங்க தம்பி, உனக்கு இது தேவையில்லாது. அவங்களோட வழிபாடு அவங்களுக்கு, நம்ம வழிபாடு நமக்கு. இந்த சும்மா வந்துட்டு இது வந்து சாத்தானு, இது வந்து இவர் தான் ஒற்றை கடவுள், இவர் வழிபடலைன்னா நீ எல்லாம் எதிரி, நீயா வந்து நரகத்துக்கு போவ, உங்க பைபிள்லயோ இல்லை உங்க குரான்லயோ அது சொல்லப்பட்டு இருக்கலாம்.
பட் அதை சொல்லி சொல்லி காட்டிக்கிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதை நீங்க சொல்லி சொல்லி காட்டும்போது என்னன்னா இங்க இருக்கக்கூடிய சகோதரத்துவம் பெரிய அளவு கேள்விக்குறியாகுது. அப்படிலாம் சொல்ல பாரி சாத்தானு அப்படின்லாம் போயிட்டு நம்ம மாத்து அப்படிலாம் சொல்லல. அது பட் இவங்க வந்து அங்கங்க வெவ்வேறு விஷயத்துக்கு சொல்லப்பட்டதை ரிலேட் பண்ணிக்கிட்டு கஃபீர்கள்னா அவெல்லாம் வந்து இது பண்ணணும், அவங்கள வந்து வாழ்றதுக்கு தகுதி இல்லைன்னு அது அது டைரக்டா அப்படி இல்லை, பட் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும். இவங்க அதை வந்து டைரக்டான மீனிங்ல எடுத்துக்கிறாங்கல்ல. ஸோ இந்த மாதிரி சில பிரச்சனைகள் இருக்கு, இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. அதே போல வந்துட்டு இந்த மதம் மாத்திரைங்கிற பேர்ல சில பேரை நான் பார்த்திருக்கேன். அதையும் நம்ம இங்க அட்ரஸ் பண்ணி தான் ஆகணும். சும்மா வந்துட்டு ஒன்று புரிஞ்சுக்கோங்க, நீங்க வந்து ஒரு இறைவன் வழியில நீங்க கட்டாயம் நடக்கிறீங்களா அப்படின்னு நீங்க பாருங்க. இது வந்து ஹிந்துவா இருக்கட்டும், கிறிஸ்டியனா இருக்கட்டும், முஸ்லீமா இருக்கட்டும், நம்ம சைடு இறைவனை வந்து நம்ம சரியா நம்ம இறைவன் வழிகாட்டின வழியில நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோமா, எந்த தப்பு நம்ம செய்யாம இருக்குமான்னு பாருங்க. இதை நீங்க செய்யாம இருந்தாவே போதும். அடுத்தவன் செய்யறதே நான் போய் தடுக்க போறேன், அதை போய் மாற்ற போறேன், நான் அவனை காப்பாற்ற போறேன்னு சொல்லிட்டு இந்த வேலையை பண்றீங்கிற பேர்ல பைபிளை தூக்கிட்டோ குரானை தூக்கிட்டு கூட அதிகமாக வர்றது நீங்க பார்த்துக்க மாட்டீங்க. பட் உங்களுக்கே தெரியும், கிறிஸ்டியானிட்டியில இது வந்து சொல்லவே முடியாது. கிராமமா அந்த போறது, கோயில் தலங்கள்ல வந்து உட்கார்றது, இதெல்லாம் வந்து தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணுங்க. கிறிஸ்தவ மக்களே இதை வந்து எதிர்த்து பேசுங்க. பிரச்சாரம் பண்றது வேற, கன்வர்ஷன் பண்றதுக்காக இங்க பாருங்க, பிரச்சாரம் பண்றதுங்கிறது எப்ப கன்வர்ஷனுக்குள்ள வராது அப்படின்னா, உங்க சர்ச்சில் நீங்க பிரச்சாரம் பண்றது வேற, உங்கள் மக்கள் வாழக்கூடிய இடங்கள்ல நின்று பேசுறதுங்கிறது வேற. இப்போ சர்ச்சில் இடம் கிடைக்கலன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்க உங்க ரோட்ல வந்து இறங்கி போய் பேசுறீங்க, இதுவும் பிரச்சனை கிடையாது. எங்க பிரச்சனை ஆகும்னா வேற ஒரு மத நம்பிக்கை இருக்கக்கூடிய இடத்துல போய் பிரச்சாரம் பண்றது தப்பு. அது தேவையில்லாத நடந்திருக்கு தமிழ்நாட்டில். நானே பார்த்திருக்கேன், பர்சனலாக நானே பார்த்திருக்கேன், நானே அனுபவிச்சும் இருக்கேன் இந்த விஷயத்துல. ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து பண்ணுவாங்க, நீங்க பார்த்திருப்பீங்க. ரயில்வே ஸ்டேஷன்ல அவங்க எங்கேயாவது போறாங்களா இல்ல அந்த ட்ரெயின்லயே டிராவல் ஆயிட்டு இருக்காங்களான்னு தெரியாது. டிராக்ட் கொடுப்பாங்க, அந்த இது சீட்டு எல்லாருக்கும் கொடுப்பாங்க, அந்த எழுதிருக்கோம்ல அத மாதிரி எழுதிருக்கோம்ல அது கொடுப்பாங்க. நாங்க இப்போ நிறைய டைம் இந்த மாதிரி ட்ரெயின் டிராவல் பண்ணும்போது பக்கத்துல வந்து உட்காந்துட்டு எதையாவது பேச்சு, அந்த மாதிரி ஆளுங்களும் பார்த்துருக்கேன், பேச்சு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி அது வந்து அந்த கன்வர்ஷன் பண்ற டெக்னிக் வந்து வேண்டாம், அதெல்லாம் மாற்றிக்கோங்க. அது வந்து அது சரியான முறையும் கிடையாது, அந்த முறையில் செய்ய முடியாது. நீங்கள் செய்கிறது நன்மை அப்படின்னா தானாகவே அதை பார்த்து வருவாங்க. நீங்கள் எத்தனையோ குழந்தைங்களுக்கு வந்து படிக்க வைக்கிற ஸ்கூல்ஸ் இதெல்லாத்தையும் நீங்கள் ஒரு காலத்தில் உருவாக்கி அதன் மூலியமாக கன்வெர்ட் ஆனவன் அதை பார்த்துட்டு ஓகே அது வேற. ஆனால் இப்படி கோயில் குளமாக போயிட்டு அங்கே போகிறவனே இதெல்லாம் கும்பிடாதீங்க, இங்கே கும்பிட்டு பாருங்கிறது. அடுத்து வந்து ரொம்ப வீக்கான இடத்துல வந்து கை வைக்கிறதுனா ஹாஸ்பிட்டல்ஸ். அதாவது மனசு தளர்ந்து போய் வல்னரபிளா இருக்க மாதிரி, ரொம்ப வல்னரபிளா மக்கள் வந்து இது பண்ணிட்டு இருக்கிற இடத்துல இவங்க உள்ள புந்துடுறது. ஸோ இவங்க உள்ள, நான் என்ன சொல்றேன்னா, இதை கூட நான் தப்புன்னு சொல்லலை, பட் அந்த இடத்துல வந்து என்னன்னா கன்வர்ஷனுக்கான ஒரு ஈஸி பாசிபிலிட்டி வந்து அவங்க கிரியேட் பண்றாங்க. ப்ரே பண்றது ஓகே, அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா, பட் அங்க வந்து ப்ரீச் பண்ணி கன்வெர்ட் பண்ண ட்ரை பண்றது அப்படிங்கிறது, இந்த ப்ரே பண்றதுங்கிறதே வந்து இது நான் சிம்பிளா சொல்றேன் பாருங்களேன். எல்லாருக்காகவும் நான் ப்ரே பண்றேன் அப்படிங்கிற பாயிண்ட்ல இருந்து அவங்க சொல்றது போன்றதெல்லாம் ஓகே. பட் நீங்க வேற ஒரு மதத்தை சார்ந்தவங்க அங்க உடம்பு முடியாம படுத்துக்கிட்டு இருக்கிறாங்க, இயேசுநாதரோ அல்லாவோ இல்லை முருகனோ வந்து அவங்களை காப்பாற்றலை, டாக்டர் வந்து தான் காப்பாற்றுறாரு. சரி, இவங்க டாக்டர் அங்கே வராமல் நீங்கள்லாம் ப்ரே பண்ணி காப்பாற்றுங்க அப்படின்னா லாஜிக்கு. வெறும் ப்ரேயர் மட்டும் தாங்க பண்ணணும், ட்ரீட்மெண்ட் அங்கே பண்ண தேவையில்லை, காப்பாற்றுங்கன்னா நீங்கள் சொல்கிறது லாஜிக்கு. ஆனால் என்ன ஆகுதுன்னா, ஒரு டாக்டர் வராரு, அந்த டாக்டருக்கு வந்து கவர்மெண்ட் சம்பளம் கொடுக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து ரிலீஜியஸ் ஆக்டிவிட்டிஸ், அவங்க ஃபேமிலி வேற. இப்ப அவங்க ஃபேமிலி கிறிஸ்டியன் ஃபேமிலி, அவங்க வந்து அவங்க சித்தப்பா பெரியப்பா வந்து அவருக்கு ஆசீர்வாதம் பண்றாரு, சிலுவையை போட்டு விடுறாரு, அது வேற. அதே போல வந்து இப்ப அவங்க அம்மாவோ வந்துட்டு ஏதாவது ஒரு கோயில்ல மாரியம்மன் கோயிலையோ இல்ல கருப்புசாமி கோயிலையோ போயிட்டு ஒரு முருகன் போயிட்டு ஏதோ படையல் போட்டு வந்து கொடுக்குறாங்க. இது பர்சனல் சம்பந்தம், இவங்களுக்கு பிளட் ரிலேட்டிவா இல்லாம சம்பந்தம் இல்லாத ஒரு ரிலீஜியஸ் ஐடென்டிட்டியில வந்து ஒருத்தர் நான் உங்களுக்காக ப்ரே பண்றேங்க அப்படின்ட்டு வராங்க பாருங்க. இது வந்து கொஞ்சம் தப்பான ஒரு இன்டென்ஷன் அதுல நான் ஃபீல் பண்றேன். அப்படி வந்து உட்காரும் போது ப்ரே பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போது ஆட்டோமேட்டிக்கா அவர் பொழைச்சிட்டாருன்னு வைங்களேன், உடனே இதுதான் காரணம் அப்படின்னா அந்த கன்வர்ஷனுக்கான ஒரு பாயிண்ட் வருது. நான் இப்ப இதை நீங்க கவர்மெண்ட் பண்ணுச்சு அப்படின்னா இது கண்டிப்பா பிரச்சனை தான், இது பண்ணக்கூடாது. நீங்க அவங்க ஃபேமிலியிலேருந்து வந்து ஏதோ பண்ணிட்டு போறாங்க, அது வேற. அவங்க வந்து சாமி கும்பிட்றாங்க, அவங்க வந்து இது பண்றாங்க, ஏசப்பா கும்பிட்றாங்க, அல்லாவை கும்பிட்றாங்க, அது வேற. வெளியாட்கள் வந்து இந்த மாதிரி அலோவ் பண்றது வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸோ இல்லை பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸோ தயவு செஞ்சு அலோவ் பண்ணக்கூடாது. அப்போ இதை அலோவ் பண்ணீங்கன்னா நாளைக்கு அப்புறம் இப்போ நம்மளும் கிளம்ப வேண்டியதாக இருக்கும். ஸோ முருகன் இது ஒன்று எடுத்துட்டு நம்மளும் வந்துட்டு சாமி பாட்டை போட்டுக்கிட்டு நம்ம சொல்றத பார்த்தா எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் வந்து 3 மாதத்துக்கும் ஒரு சின்ன கியாஸ்க்கு போட்டோம் போல இருக்கே, அப்படி ஆகி போயிடும். அப்படி பண்ணக்கூடாது அப்படின்னா தயவு செஞ்சு இந்த இதை வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸும் சரி பிரைவேட் ஹாஸ்பிட்டலும் சரி அலோவ் பண்ணாதீங்க. இது ரொம்ப ஒரு வல்னரபிளான ஒரு மனநிலையில் இருக்கக்கூடிய மனிதர்கள் மத்தியில் ஈஸியாக வந்து ஒரு ரிலீஜனை கடத்துறதுக்கான ஒரு வழிமுறை. இது செய்யக்கூடாது, இது ஒரு அதர்மமான ஒரு போக்கு.
அதை பண்ணாதீங்க. அது ஒரு சிலர் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான செயல்கள் எல்லாம் விட்டுருங்க. 3 மாதத்தை தாண்டி இவங்களும் வந்துருவாங்க, பெரியார் மட்டும் இல்ல நீ பொழைச்சிருக்கவே மாட்டேன் அப்படின்னு. அது வேற நம்ம அது வேற ஒரு பிரச்சனை இருக்கும். அந்த ஆளுக்கு வந்து 10வது கூட பாஸ் ஆகாத ஒரு ஆளு. இதெல்லாத்தையும் நம்ம இங்க சேர்த்து சொல்லிடுறோம். ஏன்னா இது ஒரு மக்களுக்கு ஒரு புரிதலை ஏற்படுத்தும். மதம்ங்கிறது நமக்கான நம்பிக்கை சார்ந்தது. அதை யாருக்கிட்டையும் போய் திணிக்கவும் தேவையில்லை. உங்க மதத்துடைய மதம் பெரியதுங்கிறத போய் நம்ம நிறுவனங்கிற அவசியமும் யாருக்குமே இருக்கக்கூடாதுங்கிறத நம்ம இங்க இந்த அவேர்னஸோட சேர்த்து சொல்லிடுறோம். சரி, இப்ப இயேசுநாதர் நாடாரா அப்படிங்கிற அந்த கேள்விக்கான யாரு இப்ப கேட்டா அந்த கேள்வியை நம்ம முன்னாடி சொல்லியிருக்கோம்ல. ஸோ அதுக்கான பதில் என்ன அப்படின்னா, இப்ப கிடைச்சிருக்க இந்த ப்ரூஃபை வச்சு இதை நம்ம ப்ரூஃப் பண்ண முடியாது. அவங்க அந்த துணியே வந்து இயேசுநாதர் மேல உண்மையாக போத்தப்பட்ட துணியாங்கிறதுல ஒரு ஆயிரக்கணக்கான டிபேட் ஓடிட்டு இருக்கு. அந்த துணியில வந்து 40% வந்து இந்தியர்களுடைய எது இருக்கு அப்படின்னா, மோஸ்ட் ப்ராபபிளி அந்த துணியை வந்து இங்க கொண்டு வந்திருக்கலாம், இங்க எடுத்துட்டு போயிருக்கலாம், இல்லை இங்கிருந்து சென்ற ஏதாவது வணிகர்கள் போய் அதை தொட்டிருக்கலாம், பண்ணியிருக்கலாம். இது மாதிரி தான் நடந்திருக்கும். அதுல அங்க ரத்தம் இருந்ததுக்கும் வந்து ப்ரூஃப் இல்லை. அங்க டிஎன்ஏ எடுக்கிறாங்களா, அந்த டிஎன்ஏ சாம்பிள்ஸ்ல ரத்தமும் இல்லை. ஸோ பேசிக்கா என்ன, யாரோ போயிட்டு வரைஞ்சு வச்சிருக்கான், அது என்னன்னே தெரியல. ஸோ இது வந்து அது நம்பிக்கை சார்ந்தது, அதுல நம்ம மூக்க நுழைக்க விரும்பல. பட் அட் த சேம் டைம் அதை வச்சுக்கிட்டு அதுல இந்தியன் டிஎன்ஏ இருக்கு, அதனால அவர் இந்தியர் அப்படின்னு நம்ம வந்து ஒரு முன்முடிவுக்கு வர இயலாது. பட் இயேசுநாதர் டைரக்டா இந்தியாவுக்கு வந்தாரோ வரலையோ, இயேசுநாதருடைய பிரசன்ஸ் இந்தியாவுக்குள்ள வந்துச்சோ வரலையோ, அந்த கிறிஸ்டியானிட்டியோடைய நிறைய பிலாசபிக்கல் கான்ட்ரிபியூஷனை வந்து இந்த இந்திய நிலப்பரப்புல இருந்து நிச்சயம் போயிருக்கு. அதை வந்து யாராலையும் மறுக்க முடியாது. கிறிஸ்டியானிட்டிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நிறைய டீச்சிங்ஸ் வந்து இந்தியன் டீச்சிங்ஸை ரிசம்பிள்ஸ் இருக்குங்கிறத வந்து பிலாசபிக்கல் ரீதியாக ஆய்வு செய்கிறவங்க நிறைய பேர் மேற்கோள் காட்டியே சொல்லியிருக்காங்க. ஒரே மாதிரியான வேர்ட் சாய்ஸஸ், ஒரே மாதிரியான விஷயங்கள், அந்த ஒரே மாதிரியான நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள், இதெல்லாமே வந்து புத்த மதத்துக்கும் சமண மதத்திற்கும் கிறிஸ்டியானிட்டிக்கும் ஒரு நிறைய நெருக்கத்தை வந்து காட்டுது அப்படிங்கிறத வந்து இங்கே வந்து நம்ம புரிஞ்சுக்கலாம். அதனால எல்லா மதமும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு அப்படிதான்டா இருக்கு. ஒவ்வொரு மதமும் கருத்துக்களை கொடுத்து வாங்கி தான் இருக்கிறோம். ஸோ பேசிக்கா இதுதான் விஷயம். அதனால ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பா பண்பா புரிஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா தான் எங்களை மாதிரியான ஒரு சிலர் நடுநிலை தன்மையோடு கிறிஸ்துவ மக்களுக்கான வரலாறையும் சரியா எடுத்து காட்ட முடியும். ஸோ நாங்கள் தான் இந்த வீடியோவில் என்ன சொல்லியிருக்கோம், கிறிஸ்துவர்கள் பிரிட்டிஷ்காரங்களுக்கு முன்னாடியும் இங்கே இருந்திருக்காங்கிறத இவ்வளோ ஆதாரங்களோட நம்ம பேசியிருக்கிறோம். வேற எனக்கு தெரிஞ்சு வேற யாரும் சொன்ன மாதிரி தெரியல, நம்ம பேசுறோம். ஆனா அதே நாங்க தான் சொல்றோம், கன்வர்சன் அப்படிங்கிற ஒரு இடத்துக்குள்ள வந்தோம் அப்படின்னா மத சண்டை தான் வந்து நிற்கும். ஸோ இந்த கன்வர்சன்ங்கிற பாயிண்ட்ல இருந்து அவங்க ஒதுங்கிட்டு விருப்பப்பட்ட ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மதத்தை பின்பற்றிக் கொள்வது அவங்க விருப்பம். இதையும் நான் ஏன் பதிவு பண்றேன்னா, ஒரு கிறிஸ்டின் பொண்ணை கல்யாணம் பண்ணாலோ இது கிறிஸ்தவ மாப்பிள்ளைனாலும் கன்வெர்ட் ஆனாதான் நான் கட்டி வைப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஏதோ இதே தான் இஸ்லாத்துக்கும் கன்வெர்ட் ஆனாதான் கட்டி வைப்பேன். இந்த முறைகள் எல்லாம் ஒழியணும். ஒரு கிறிஸ்தவ பொண்ணை காதலிக்கும் பொழுது கிறிஸ்தவ பொண்ணாவே காதலிக்க முடிஞ்ச ஒன்னால கிறிஸ்தவ பொண்ணாவே கட்டிக்கவும் முடியணும். நீங்க வேறங்க லவ் சொல்லும் போது இப்ப மாறு இப்பதான் ப்ரொபோஸ் பண்ற போறான், அது வேற வந்துடும் போது. அதே போல எந்த மதத்துல இருந்து பொண்ணை காதலிக்க முடியும், கல்யாணம் பண்ண முடியும், கல்யாணம் பண்ணும்போது மட்டும் மதம் மாறினாதான் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தத்தை வச்சு அந்த மத மாற்றங்கள் நடக்கிறதுலாம் வந்து ரொம்ப ஒரு அருவருக்கத்தக்க செயல். அதை நிறைய செஞ்சவங்கலாம் யாருன்னு நமக்கு தெரியும். செய்யாதீங்கன்னு நம்ம சொல்றோம். அவ்வளவுதான் விஷயம். ரைட், ஓகே. ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வீடியோ, டிஃப்ரெண்ட்டான ஒரு டாபிக். இது வைரலாக போனதுனால இதன் பேஸில் வச்சு நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பேசியிருக்கோம். இன்ஃபேக்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா 2 நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் யூடியூபர்ஸ்லாம் வந்து இங்கிலீஷில் பேசியிருந்தாங்க. அதாவது நம்மளதுலேயே ஆட்டோ இது மாதிரி அந்த மாதிரி வந்து அயல் நாட்டினரோ இந்த வீடியோ பார்த்தாங்கன்னா நிறைய விஷயம் தெரிஞ்சுப்பாங்க. அது இப்போ நீங்கள் வந்து யாருக்கு லிங்க் கொடுத்துட்றீங்கன்னு தெரியும். இல்லைங்க, நம்ம இந்த யூடியூப்ல இருக்க ஆப்ஷன்லேயே வெளியே இதுல வந்து நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். தேங்க்யூ ஸோ மச் பாருங்க. நன்றி.